எஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி பார்த்துட்டு தென் ஐ ஸ்டார்டட் அபவுட் அ பிகினர் செஷன். ஓகேங்களா? அந்த பிகினர் செஷனில் யூஎக்ஸ்னா என்ன, யூஐனா என்ன, ஓகே, அதோட எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதில் இன்னுமே நிறைய டெஃபினேஷன் வைக்கலாம், இன்னுமே நிறைய விஷயங்களை பேசலாம். இன்னும் அதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. யூஐ யூஎக்ஸ் டிசைனர்லேயே நிறைய விதமான லேயர்ஸ் இருக்குது. நான் சொன்னது ஜஸ்ட்டாக ஒரு பிகினருக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இன்னும் போக போக நிறைய விதமான அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய விதமான லேயர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்குள்ளே வந்து யூசரோட எமோஷன் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, மோட்டிவேஷன்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்குள்ளவே நீங்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் அதை பற்றி இன்னும் நிறைய பேசுவீங்க. லைக் மெட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அதாவது என்னது, ஒரு யூசரோடைய ரிட்டென்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஒரு யூசரை வந்து நீங்கள் உட்கார வைக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு யூசரை வந்து ஜம்ப் பண்ண வைக்கிறாங்க, அதை நாங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டேர்ம்ஸ் வந்து நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு யூசர் டிசைனர், ஒரு யூஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கும்போது ஜஸ்ட் விஷுவல் டிசைன்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுவாங்க, ஒரு யூசர் ஃப்ளோவை போடுவாங்க, மல்டிபிள் பீப்புள் கூட டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கெரியர் பிளேஸ்க்குள்ளே போகும்போதும், ஒவ்வொரு கெரியருக்குள்ளே போகும்போதும் உங்களுக்கு என்னவாயிட்டே இருக்கும், உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஆகிட்டே இருக்கும், அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? எல்லாரும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா, இதே தான் கடைசி வரையும் பண்ணுவீங்கன்னு கிடையவே கிடையாது. இது மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும், ஒவ்வொரு ரோலுக்கு தகுந்த மாதிரி மாறும், ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும். லக்ஷ்மண் சொன்னது தான் வேத வாக்கு அப்படிலாம் இல்லை. கம்பெனியில் வேற மாதிரி எடுக்கலாம், வேற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை அடாப்ட் பண்ணிக்கணும். இங்கே நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஃபவுண்டேஷன் அப்படின்றது யூஐ யூஎக்ஸ் பொறுத்த வரையும் பேசிக்காக ஒரு யூசருடைய இன்வால்மெண்ட்டை அதிகப்படுத்தி ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ வாங்க வைக்கிறது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட வேலை. அதை எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக பண்ணுறீங்கன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அமேசானுக்குள்ளே போகிறீங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு எத்தனை விதமான யோசனை உங்கள் மைண்டுக்குள்ளே வருது. அந்த ரிவ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ் ஒன்லி லெஃப்ட்னு வருது. ஓகேவா? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 அடிச்சு ஒரு 20,000 போட்டிருந்தா உடனே வாங்குறதுக்கு கண்ணு போயிடுது, கை போயிடுது. ஆட் கார்ட் பண்ணி வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்கன்ற விஷயத்த பார்க்குறீங்க. அப்போ ஒரு யூசரோட மென்டல் மாடல் பார்த்தீங்களா? எப்படி எப்படிலாம் யோசிக்குது. அந்த யோசனைய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? ஒரு யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் சொன்னது யாராவது திருப்பி சொல்ல முடியுமா? இப்போ நான் சொன்ன அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும். நான் இப்போ என்ன பாயிண்ட் சொன்னேன், அது மட்டும் லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் யாராவது எனக்கு நான் சொன்னது அப்படியே ரிப்ளை பண்ண முடியுமா திருப்பி? யூசரோட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல வந்து லோ பட்ஜெட்ல லோ ப்ரைஸ்ல இருந்தாக்கா கண்டிப்பாக நானே இப்போ வாங்கியிருக்கேன் நான் நிறைய வாட்டி. ஸோ யூசர் சைட்லேருந்து தான் நம்ம வந்து டிசைன் ஒரு ப்ராடக்ட் வந்து டிசைனே பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் தென் வந்து ஆஹ் அந்த குவாலிட்டி அண்ட் வந்து ரேட்டிங் கொடுக்குற இடம் அது எல்லாமே ஒரு ஒரு டிசைனிங் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு சர்டன் திங்ஸ் இருக்கு சொல்லியிருந்தீங்க. ஓகே. இன்னும் இதை ரீஃபைண்டாக சொல்லணும்னா, நம்ம பண்ணுற போகிற ப்ராடக்ட்டுக்குள்ள யூசரோடைய ஃப்ளோ, யூசரோட எமோஷன் எல்லாத்தையும் நம்ம யாருடைய ஷூலேருந்து பார்க்க போகிறோம்னா, யூசரோட ஷூலேருந்து பார்க்க போகிறோம். யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க போகிறோம். நான் ஒரு அந்த நபராக மாறிடுவேன் நான் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து டிசைனர் கிடையாது, நீங்கள் ஒரு யூசர். நீங்கள் அந்த இடத்துல ஒரு யூசராக மாறிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க, சரியா? அப்போது அந்த ஆப்போசிட்டில் இருந்து ஒரு பர்சன் வராங்க, அவங்க உங்களுடைய வெப்சைட்டை பார்க்க போகிறாங்கன்னா, அவங்க நார்மலான ஒரு யூசராக இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னொரு பெரிய மாஸான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருப்பாங்க. இல்லை அவங்க வந்து ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு பெரிய பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட் இருக்கணும். ஸோ அப்போது நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்களுடைய ஃப்ளோ என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கணும். இங்கே நீங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் தான். ஆனால் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாய போகிறீங்க. ஓகேவா? இப்படி தான் சொல்லணும். யூ ஆர் கோயிங் டு ஜம்ப் இன் டு தேர் மைண்டு, தேர் பர்ஸ்பெக்டிவ், தேர் இன் சுச்சுவேஷன்ஸ். இதுக்குள்ள நீ இந்த இடத்துல அந்த யூசர் என்ன யோசிப்பான் அப்படின்ற பாயிண்ட் தான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒரு டெக்கி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் சவி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பரு, நான் ஒரு டிசைனரு, அந்த பாயிண்ட்ல யோசிச்சிங்கன்னா அங்கே நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுவோம், நம்ம டிசைனும் ஃபெயில் ஆகிடும். உங்கள் ஆடியன்ஸோடைய பர்பஸ் என்ன, உங்கள் ஆடியன்ஸோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் ஒரு சின்ன யூஸ் கேஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட கிளாஸ். ஓகேங்களா? நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் ஆப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் தான் வச்சுங்களேன். கிட்டத்தட்ட அந்த கம்பெனிக்கு நான் ஒரு 5-6 ஆப் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பேமெண்ட்டே கிடச்சிருக்கு. ஒரு 5 to 6 lakhs கிட்ட நான் வந்து அவங்ககிட்ட நல்லாவே சம்பாரிச்சிருக்கேன். ஸோ அவங்க எனக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டிரைவருக்கு கேட்குறாங்க. என்னன்னா லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது. லாஜிஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு லாரியில் எடுத்துன்னு போய் இறக்குறது, ஒரு பொருளை இங்கேருந்து ஒரு சின்ன போர்ட்டர் வண்டியில், அதாவது குட்டி யானை இருக்காங்களா, அதுலேருந்து கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை யூரோப்லேருந்து போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டிரைவர் ஆப், ஒரு லாரியை வந்து ஓட்டுறதுக்கான ஒரு நபருடைய ஆப் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓகே சார், டிரைவர் ஆப் தானே சார், சூப்பராக பண்ணிடலாம் சார், வாங்க சார் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓகேங்களா? போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், டிரைவருங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ் ஆர் இன் இந்தியா, தே ஆர் அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது வந்து எனக்கு தெரியாது. நான் நினச்சிட்டு இருந்தேன் யூஎஸில் இருக்கிற டிரைவர் மாதிரி நினச்சிக்கிட்டு நான் போயிட்டேன். அங்கே யூஎஸில் இருக்கிறவங்க எல்லாம் படிப்பாங்க, பார்ப்பாங்க, ஓரளவுக்கு தெரியும். தே ஹாவ் குட் இன் இங்கிலீஷ். பட் திங்க் அபவுட் ஆர் ஆடியன்ஸ், இந்தியன்ஸுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லாரியோடைய ஓனர்ஸு, லாரியோடைய கிளீனராக இருக்கட்டும், இல்லை லாரியோடைய டிரைவராக இருக்கட்டும், தே ஹாவ் அ யூனிக் லாங்குவேஜ் பேரியர். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ் தெரியும், லாங்குவேஜாக பேசும்போது ஹிந்தி தெரியும், ஆனால் இங்கிலீஷ் தெரியாது. இதே தான் நார்த் இந்தியன்ஸ்க்குமே இருக்கிற பிரச்சனை. தே டாக் வெல், தமிழில் பேசுவாங்க, நல்லா ஹிந்தியில் பேசுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு படிக்க தெரியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் உங்களோட டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? உங்களுக்கு படிக்கவும் தெரியாது, அதாவது ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு, ஓகேங்களா? அதுக்காக வந்து நான் அப்ளிகேஷனை வந்து ஹிந்தியில் லான்ச் பண்ண முடியாது. கரெக்டா? ஐ வாண்ட் டு கோ வித் ஒன் ஃப்ளோ. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னை இறக்கி விட்டாங்க. அது அப்போ தான் சொல்லுவாங்கல்ல, எங்கே எட்டு நிறுத்தி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. அந்த கொஷின் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஓகே, தென் நான் எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு கொஷின் கேட்குறேன். ஒரு லாரி 2-3 லாரி ஷெட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா நான் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்போது நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சா அதை வந்து யூஎக்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும்ல, இல்லைனா நம்ம வேலைக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் தான், சரியா? அங்கே உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடமே கொடுப்பாங்க. நீ நல்லா பண்ணுப்பா, எனக்கு போதுன்னுவாங்க. எனக்கு அங்கே நல்ல ஃப்ரீடம் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச லாரியோடைய ஆப், இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற அந்த ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த பிளாட்ஃபார்மை நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்துக்கிட்டையும் போய் பார்க்குறேன், கேட்குறேன். அந்த டிரைவருங்க எல்லாருமே சொன்ன காமனான விஷயம் என்னென்னா, ப்ரோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். வேறு என்ன காமனான பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தா, எல்லாருக்கும் சிக்னல் தெரியும். சிக்னல் லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, ஸ்ட்ரெயிட்டாக போ அப்படின்றது. அந்த டிராஃபிக் சிக்னல் தெரியும், ப்ளஸ் நம்பர்ஸ் தெரியும். இந்த 2 விஷயம் தான்ப்பா அவங்கக்கிட்ட இருக்கிற காமன் ஃபேக்டர். இப்போது இதை வச்சு ஆப் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு டாஸ்க் வருது. செம்ம டாஸ்க் ஆக்சுவலி இது. என்னோட லைஃப்பில் பண்ண ஒரு மிகப்பெரிய புதுசாக பண்ண ஆப்பு. டெக்ஸ்ட்டே இல்லாமல், அதாவது அந்த காப்பீஸ் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் காப்பி, அந்த டெக்ஸ்ட் காப்பியே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன். விச் இஸ் வெரி வெரி யூனிக். ஒன்லி நம்பர் சிஸ்டம்ஸ் அண்ட் இமேஜ் மட்டுமே வச்சின ஒரு ப்ராடக்ட். ஸ்டில் இட் இஸ் தேர். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா அதில் வாமோசிஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா? கூகுள் ப்ளே ஸ்டோரில்
இருக்கு அந்த ஆப்பு. ஓகே, ப்ளே ஸ்டோர்ல போனீங்கன்னா சர்ச். இப்போ பார்த்தீங்களா, சர்ச்சை போய் நான் எங்கே தேடிட்டு இருக்கேன், இங்கே தேடிட்டு இருக்கேன். பிகாஸ் டிஸ்கவரபிலிட்டி இஷ்யூ கூகுளுக்கே இருக்கு இந்த பிரச்சனை. பார்த்தீங்களா, கார்னரில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியுமா கார்னரில் இருக்குன்னு சொல்லிட்டு? தெரியல. இட் இஸ் லிட்டில் டஃப் டு ஐடென்டிஃபை பிகாஸ் மை மை எய்ம் டு சி இந்த ஃப்ரண்ட். என் மைண்ட் வந்து, என் கண்ணு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கும். இந்த ஓரத்தை தூக்கிட்டு போய் வச்சிருந்தா எனக்கு தெரியுமா? இட்ஸ் அ டிஸ்கவரபிலிட்டி இஷ்யூ. ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஸ்க்ரால் பண்ணும்போது சர்ச்சிங் வந்து எனேபிள் ஆயிருக்கணும். இதுவுமே அதான். ஸோ சம்வாட் தே ஹாவ் டன் சம் மிஸ்டேக்ஸ். கூகுள் கம்பெனிக்காரன் தப்பு பண்ணால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா, ஃபைன். ஸோ வாமோசிஸ், ஓகே, அந்த கம்பெனி பேர் வந்து வாமோசிஸ். ஓகேங்களா, தே ஹாவ் ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. பேசிக்கலி இதுதான் நம்ம பண்ண ஆப்பு. ஸோ இது என்னன்னா, லைக் ஒரு லாரி வந்து எங்கே போகுது, பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்காங்க, அதில் யாரெல்லாம் ஓட்ட போகிறாங்க, டிரைவர் அசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பண்ணது. சரிங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ் கேஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும், வராமலாம் போகாது, கண்டிப்பாக வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் யோசிப்பீங்க, இந்த மாதிரி ஒர்க்கை யார் பண்ணா நம்ம டீமில் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த காமன் ஃபேக்டர்ஸ் வச்சு மட்டுமே ஒரு ப்ராடக்டை பண்ணணும் நாங்கள். நம்பர் சிஸ்டம் வச்சு, ப்ளஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஆப்பு. அதாவது ஏஜென்ட்டு, ஓனரு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாரியோட ஓனர் அவங்க பார்க்குற ஒர்க்கு. நாங்கள் வந்து பண்ணது வந்து கம்ப்ளீட்லி டிரைவருக்கான ஆப் ஆக்சுவலி, ஃப்ளீட் ஓஎஸ். ஓகேங்களா. இந்த ஆக்சுவலி ஃப்ளீட் ஓஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் விச் இஸ் மொபைல் ஆப் ஆஸ் வெல் அஸ் வெப், ரெண்டுத்தையும் வச்சு பண்ணோம். பெரிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ வாமோசிஸ்குள்ளே போனீங்கன்னா சென்னை பேஸ்டு கம்பெனி தான். ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வைப்பாங்க உங்களோட ப்ராடக்டில், அது மாதிரி. சரிங்களா. ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ளீட் சாஃப்ட்வேர், டிரைவர், இதவருங்க பாருங்க, டிரைவர் ட்ராக்கிங் சிஸ்டம், இதுதான் அது. ஓகேங்களா, இப்படி தான் டிஆர்எஸ் அந்த ப்ராடக்ட் பேர். பரவாயில்ல, நம்ம பண்ணது தான் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி. சரிங்களா. கம்ப்ளீட்லி எப்படி இருக்குன்னா இதுதான். இந்த வரைக்கும் பாருங்கள், பின்னாடி தெரியுதா நம்பர்ஸ் போட்டிருக்கு, தெரியுதா ஸ்க்ரீனில் மார்க்அப்ஸு. இருங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் நான், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், காட் இட். உங்கள் யாராருக்கெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க தெரியும்ப்பா? எஸ். ஸோ இதுதான்ப்பா நம்ம பண்ண ஆப். ஓகேங்களா. பார்த்தீங்களா, எல்லாமே சிம்பிள்ஸ் மட்டும்தான், உங்கள் டெக்ஸ்டே கிடையாது. பார்த்தீங்களா, இதுதான் நான் பண்ண ஆப்பு, நான் சொன்ன ஆப்பு. 1 2 3 4 5 6 7. சரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் த அப்ளிகேஷன் ஒர்க்ஸ். இதான் ரியல் டைமில் இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம பண்ண ஆப்பு. சரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் கேஸு. ஓகே, இட்ஸ் அ டிரைவர் ஆப். ஓகே, ஐ டோன்ட் நோ, மேபி தே ரிமூவ்டு ஃப்ரம் த ப்ளே ஸ்டோர், பட் இட் இஸ் தேர். ஓகேங்களா, அவங்க ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் டெவலப் பண்ணியிருந்தாங்க. சரியா. நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஆப் தான் நான் சொன்ன ஆப்பு. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இட் வில் பி லைக் திஸ் ஒன்லி. ட்ராக்கிங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஸ் இல்லை, அவைலபிளாக இல்லை, மேபி தே ரிமூவ்டு ஃப்ரம் த ப்ளே ஸ்டோர்ஸ், பட் தே ஹாவ் இட். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்டு? ஸோ இந்த மாதிரி எனக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் அப்பப்போ வந்துருக்கு, ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா, ஃபைன். கம்மிங் பேக் டு அவர் சப்ஜெக்ட், போகலாமா சப்ஜெக்ட்குள்ளே? ஓகே, இது வரையும் ஒரு கிளாரிட்டி இருக்குது. கிளாரிட்டி இது வரையும் எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. நான் வி ஆர் ஜம்பிங் டு த பிடிஎஃப். எனக்கு இந்த பிடிஎஃப்பை பார்த்து கிளாஸ் எடுக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் போகும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்றதுக்காக தான் அந்த பிடிஎஃப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா.
Anyway, PDFs are just topics for me. That's it. I will share my screen and I will share my thought process. ஓகே கைஸ், சூப்பர், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூஎக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது, இந்த டேர்மை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டான் நார்மன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டான் நார்மன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர். இஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் ரிசர்ச்சர். ஓகேங்களா? தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 வயசு ஆகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு டிசைனுக்காக. ஸோ இவருக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராட்டிடியூட் பண்ணிடணும். ஏன்னா இந்த மனுஷன் மட்டும் இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு யுஎக்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலன்னா, நான் இந்த மாதிரி ஒரு டிசைனர் ரோலில் இருந்திருப்பேனான்றது எனக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற இண்டஸ்ட்ரியை உருவாக்குனதுக்கான பெருமை வந்து இவருக்கு தான் உண்டு. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ டான் நார்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுஎக்ஸ் டிசைன் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து தலைவர் வந்து உருவாக்கி வச்சாரு. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு வந்து எல்லாம் ரூட் போட்டு ஓடிட்டு இருக்கோம். இதை பாருங்க, இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 10 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே பெருமையுடைய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டான் நார்மன் தான். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நிறைய விதமான டிசைன் ஓரியன்டான விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விதமான கான்ட்ரிபியூஷன் வந்து டிசைனுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒருத்தவரை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா டான் நார்மனை பற்றி யோசிக்கலாம், டிசைன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஜேக்கப் நெல்சன் சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல யூஎக்ஸ் டிசைனராகவும் யூஐ டிசைனராகவும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். சரிங்களா? இவருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. டெக்னிக்கலாகவும் சரி, நான் டெக்னிக்கலாகவும் சரி, நிறைய விஷயங்களை வந்து பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே முடிவு பண்ண ஒரு ஒரு கன்சல்டன்ட். ஓகேங்களா? திஸ் பர்சன். ஸோ இவரும் டான் நார்மனும் சேர்ந்து தான் ஒரு ஒரு கம்பெனி உருவாக்கியிருந்தாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து என்என்ஜி குரூப். இது யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இஸ் தேர் எனி ஒன் ஹேஸ் சீன் திஸ் பிளாட்ஃபார்ம் என்என்ஜி குரூப்? யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த பிளாட்ஃபார்மை? பார்த்தவங்க நோ, சாரி, பார்த்தவங்க எஸ், பார்க்காதவங்க நோ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, தெரியலன்னு பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த என்என்ஜி குரூப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுடைய ஒரு மிகப்பெரிய அசட். ஓகேங்களா? அதாவது தீஸ் ஃபெலோஸ் ஆர் பிக்கஸ்ட் அசட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. ஓகேவா? என்னன்னா என்னன்னா யூஐ யூஎக்ஸில் என்ன மாதிரியான அப்டேட்லாம் வந்துட்டு இருக்குது, மார்க்கெட்டுக்கெல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற அந்த எல்லா ப்ராசஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். அதாவது ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் நான் படிக்கணும், அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி என் மைண்டு வளரணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த சைட்டை விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், புக் மார்க் பண்ணி வச்சுப்பேன். நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த ஆர்டிக்கல் அண்ட் ரிசோர்ஸ்னு இருக்கும் இங்கே. இந்த ஆர்டிக்கல் அண்ட் ரிசோர்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆர்டிக்கல் படிப்பேன். இங்கே பாருங்களேன், அஜைல் ஃபர்ஸ்ட் படிப்பேன். அஜைல்னா என்ன, அஜைலை பற்றி 2 3 வீடியோஸ் வந்திருக்கு, பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூஎக்ஸ் ஸ்ப்ரிண்ட்னா என்ன, எம்பிபினா என்ன, ஸ்ப்ரிண்ட்னா என்ன, டிசைன் ஸ்ப்ரிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ பார்ப்பேன். இந்த மாதிரி 6 மாதம் நான் இந்த வீடியோ பார்த்தேன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய டிசைனர் ஆகிடுவேன். அது எனக்கு தெரியும். ஆனால் நம்ம ரெகுலராக பார்க்கறதுக்கு தான் யோசிப்போம், இதை பார்ப்போமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் மாட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு ஒரு டாபிக் படிக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அஜைல். அஜைல்னா என்ன, அஜைல் நம்ம எதுக்காக பயன்படுத்தணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டாகவும் படிக்கலாம், வீடியோவாகவும் பார்க்கலாம், ஆர்டிக்கலாகவும் பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இதை வந்து நான் ஏன் சொல்லணும் உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னுடைய செஷனுக்கு வந்தவங்களா இருக்கட்டும், இல்லை நான் ஒரு கம்பெனியில் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தேன்னு சொன்னேங்க இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அங்கே 2 கோர்ஸ். ஒரு கோர்ஸு எசென்ஷியல் யூஐ டிசைன் அண்ட் யூஎக்ஸ் டிசைன், அட்வான்ஸ் யூஐ யூஎக்ஸ் டிசைன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு 35,000 ரூபா, ரெண்டாவது கோர்ஸ் பண்ணுறதுக்கு 60,000 ரூபா.
பார்த்தீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல என்ன குடுத்தாங்களோ, செகண்ட் கோர்ஸ்ல என்ன குடுத்தாங்களோ, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய லெவல்லாம் கிடையவே கிடையாது. இங்க இருக்கிறத விட அங்க பெரிய லெவல் கிடையவே கிடையாது. சும்மா அந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ மட்டும் எனக்கு கிளாஸ் நல்லா எடுத்தாங்கப்பா. அவ்வளோதான் சிம்பிள். மீதி எல்லாமே நானா கத்துக்கிட்டது தான். ஸோ, இப்ப நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ரூட் ஓப்பன் பண்ணி குடுக்குறேன் அப்டின்னா, நீங்க வந்து யோசிக்கக் கூடாது. லக்ஷ்மணுடைய கிளாஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மன் ப்ரோ எடுக்கிறது மட்டும் தான், டிமென்டில் எடுக்கிறது மட்டும் தான், இல்ல நம்மளுக்கு வந்து மென்டார் சொல்றது தான் அப்படின்னு இல்லவே இல்ல. நீங்க தேடி, தேடி, தேடி கண்டுபிடிக்கணும். பிகாஸ் யூ பீப்பிள் ஆர் ஹூ? நீங்க யாரு? நீங்க எல்லாம் யுஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ். யார்ப்பா நீங்க? யுஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க போயிட்டு? தேடுவீங்க. அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்க யூசர பத்தி அனலைஸ் பண்ணுவீங்க. கொலாபரேட் பண்ணுவீங்க. கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஓகே. இந்த மாதிரியான பீப்பிள் நீங்க. உங்களோட வேலை என்ன தெரியுமா? மார்க்கெட்ல போய் ஃபுல்லா தேடி, தேடி, தேடி விஷயத்த பார்த்து, பார்த்து, பார்த்து டேட்டாவ கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை. உங்களோட மைண்ட் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கணும். தேடுறதுலயும், ஒரு விஷயத்த பார்த்து காப்பி அடிக்கிறதுலயும், அல்ல அந்த விஷயத்த என் ப்ராடக்ட்ல கொண்டு வரதுலயும் ஃபாஸ்ட்டா இருக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் திங் லைக் உங்களுக்கு ஹை ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துருப்பு சீட்டு கிடைத்தா போதும். நீங்க அந்த அளவுக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சிடணும். சார் அந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் சொல்றேங்க சார் பார்த்துக்கிறேன் நானு. அவ்வளோதான் சிம்பிள். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபிரெண்ட்ஸ்? இந்த என்எம்ஜி குரூப் போனீங்கன்னா, நீங்க ஃப்ரீயாவே எல்லாத்தையும் படிக்கலாம். எல்லா டாபிக்கும் பத்தி படிக்கலாம். அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய ஒரு நல்ல நபரா வர்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த எனர்ஜி குரூப். இத நான் டே 2லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ ரெகுலரா இத பார்ப்பீங்களா போயிட்டு? இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே? ஃபைன். ஓகே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ரிசோர்ஸ் மெட்டீரியல். நான் இங்க தான் ரிசோர்ஸ்லாம் எடுக்கிறது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்படியே மண்டையிலேருந்து யுஎக்ஸ்லாம் கொட்டிலாம் வரல. நானும் போய் படிச்சு, படிச்சு தான் கொண்டு வரேன். சரிங்களா? இதெல்லாம் படிக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப் பிஹைடா இருக்கேன். அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் அதே மாரி நாலேட்ஜ் கிடைக்கணும்னா, இங்கலாம் போய் படிங்க. சிம்பிள். ஓகே? ஃபைன். இப்போ கமிங் பேக் டூ தி சப்ஜெக்ட். இந்த எனர்ஜி குரூப்ப பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அத 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா? அது யார் யாருன்னா, டான் நார்மனும், அதுக்கப்புறம் அந்த ஜேக்கப் நெல்சனும் 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, அந்த எனர்ஜி குரூப்ன்ற கம்பெனிய வந்து உருவாக்குறாங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு யுஎக்ஸ் ட்ரெய்னிங் குடுக்குற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் படிக்கலாம். இது இப்போ இருக்கிற பீப்பிள் இவங்கலாம் வேலை செய்றவங்க. பட் விச் இஸ் ஆரிஜினேட்டட் பை தோஸ் பீப்பிள்ஸ் ஒன்லி. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இங்க கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரோ? இதில பண்றதுக்கு எவ்வளோ ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சர்டிஃபிகேட் இப்ப நான் சொல்லிக் குடுக்குற அந்த யுஐ, யுஎக்ஸ் ப்ரோகிராம கத்துக்கிறதுக்கு, நீங்க வந்து மினிமம் 5 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். எவ்வளோ? 5 லேக்ஸ். நான் உண்மைய தான்ப்பா சொல்றேன். உங்க கண்ணு முன்னாடி தான் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப நான் சொல்லிக் குடுக்குற இந்த ப்ரோகிராமுக்கு, அது எல்லாமே ரெக்கார்டட் கோர்ஸ் தான். டெஸ்ட் மட்டும் வைப்பாங்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஓரியன்டடா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 5 லேக் ரூப்பீஸ். சொல்றது புரிஞ்சுதா? ரூ. 5,66,000 ஒரு சின்ன கோர்ஸ் ஒண்ணு பண்றதுக்கு மட்டும், சர்டிஃபிகேஷன் பண்றதுக்கு மட்டும் இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கு. யாராருக்கெல்லாம் ஷாக் ஆவுது? சர்டிஃபிகேஷன் பண்றதுக்கு 5 லேக் ரூப்பீஸா? யாராருக்கெல்லாம் ஷாக்கா இருந்தது? யாராருக்கெல்லாம் ஓகே தான் ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் ஆவுறது? நீங்க பண்ணுங்க. இங்கலாம் சர்டிஃபிகேட் பண்ணணும். நான் வந்து உங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவேன், பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்ப இல்ல. நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு 5,00,000 10,00,000 சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் போய் பண்ணுங்க. தட் இஸ் வாட் மை எய்ம். இப்ப நீங்க பண்ணுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க ஃப்ரீயாவே எல்லாமே படிக்கலாம்.
சர்டிஃபிகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவை. அது இப்போ இல்லை, உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணிக்கங்க. அதே மாதிரி காசு சம்பாரிச்சதுக்கப்புறம் கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்மளுக்கு எல்லாமே ஓப்பன், இங்கே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு கிடையவே கிடையாது, எல்லாமே இருக்குது இங்கே படிக்கிறதுக்கு. சரியா? எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் வந்து லாகின் கூட பண்ண தேவையில்லை இங்கே. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? லாகின் கூட பண்ணி படிக்கணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுச்சா? ஃபைன். ఓకే ஓகே, கம் டு బండి కావాలంటే ఒకసారి ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ டான் நார்மன் அவர் தானே இதை உருவாக்குனாரு. பேசிக்கலி இது என்ன அப்படின்னா சைக்காலஜி பேஸ்டு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சோஷியாலஜி இதெல்லாம் கலந்தது தான் இந்த டிசைன், யூஎக்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. பேசிக்கலி யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சைக்காலஜி ப்ளஸ் சோஷியாலஜி, இது ரெண்டும் பேஸ் பண்ணின ஒரு ப்ரோக்ராம் தான் யூஎக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? யாராக்கெல்லாம் தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி? స్టీవ్ జాబ్. 11th మార్నింగ్ 9కు 10కు అమ్మా నేను 1 గంటకు దిగుతాను వైజాగ్లో. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட முக்கியமான ஒரு இதில் வந்து என்ன சொல்லுவார்னா, సో దాంతో పాటు విత్ వయసు కూడా వస్తుంది. ஸ்டீல் லைக் అలాగా తినేసి குட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு புக் இருக்குது, யாராவது படிச்சிங்களா தெரியல. ஓகேங்களா? ஸோ அவரோட ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது, குட் ஆர்டிஸ்ட் காப்பி, கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து அவருடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டாக அவர் கருதுறது ஆக்சுவலி. அது வந்து யாரோட கோட்னா பாப்லோ பிகாசோ, அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா? அவருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரா, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல குட்டான ஆர்டிஸ்ட்ன்றவன் காப்பி பண்ணுவான், கிரேட் ஆர்டிஸ்ட்ன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுன்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த கோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேமாக ஃபீல் பண்ணவே மாட்டார். எதுக்கு? ஒரு டிசைன் நல்லா இருக்குதா, அதை நான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு விஷயம் நல்லா இருக்கா, யூசருக்கு பிடிச்சிருக்கா, அது யூசருக்கு சிம்பிளாக இருக்கா, நான் பயன்படுத்திப்பேன். சிம்பிளான கோட். சரிங்களா? அதே போல தான் அவரோட ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கேட்டட் தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப காப்பி கேட்டட் சொல்கிறத விட இனோவேட்டட் சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து இனோவேட்டட். இங்கே 2 டேர்ம் இருக்குது, இனோவேஷன் அண்ட் இன்வென்ஷன். இது யாருக்கெல்லாம் தெரியும்? இன்வென்ஷன். இன்வென்ஷன் அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறது ப்ரோ. ஓகே. இனோவேஷன்னா புதுசா யோசிக்கிறது ப்ரோ. வெரி குட். ஸோ இனோவேஷன் அப்படின்றதுக்கு சிம்பிளாக ஒரு மீனிங் சொல்லணும்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு ஐடியாவாக இருக்கலாம், அதை மாடிஃபை பண்ணி இன்னொரு ஆங்கிள்லேருந்து இன்னொரு பரிமாணத்துலேருந்து அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வென்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்பு, விச் இஸ் நியூ. இது மாதிரி ஒரு விஷயமே இல்லைப்பா அப்படின்னா அதுக்கு பேர் இன்வென்டட். ஓகேங்களா? முன்னாடி முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச லைட்டு, பல்பு, லேப்டாப்பு, இது எல்லாம் ஃபஸ்ட் டைமில் உருவாக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பெயர் இன்வென்ஷன். ஓகேவா? மேற்கொண்டு இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு மேலே சில விஷயங்களை மாற்றி ஒரு நியூ ப்ராடக்டாக விடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பெயர் இனோவேஷன். இப்போது என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற முக்காவாசி ப்ராடக்ட் வந்து இனோவேட்டட் ப்ராடக்ட் தான். இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நிறையா இன்வென்டட் சொல்லிட்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்றது கிடையாது. பட் மேக்ஸிமம் இனோவேஷன் மட்டும்தான். ஓகேவா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கேன் ப்ரோ. கரெக்ட். ஸோ டேப் ரெக்கார்டரில் வந்து பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து வாக்மேன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி இருக்கும், சின்னதாக கேசட் போட்டு அழகாக பாட்டு கேட்டு அழகாக பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் கால் வாக்மேன். சரிங்களா? இது வந்து ஒரு வேறு கேசட்டை உள்ளே போடுற மாதிரி இருக்கும், பாட்டு போட்டால் ப்ளே ஆகும், பேட்டரியில் ஓடிட்டுருக்கும். திஸ் இஸ் வாட் வாக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே ப்ராடக்டை அப்படியே பாருங்கள், ஐபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MP3 பிளேயர் லான்ச் பண்ணாங்க. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த நான் ப்ராடக்ட் யாரெல்லாம் பார்த்திருக்கேன். பார்த்துருக்கீங்க? எஸ். மேபி நீங்கள் என்ன சொல்கிறது,
உண்மையாலுமே ஒரு ஐஃபோனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நியூவாக இருக்கிறவங்களுக்கு, நியூ ஜென்ரேஷன் பீப்புளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் லான்ச்டு 2000ல் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது பேசிக்கலி என்னென்னா பாட்டு கேட்கறதுக்கான ஒரு டிவைஸ். ஓகேவா? இப்போ டேப் ரெக்கார்டருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ டேப் ரெக்கார்டர் ஆல்சோ பர்பஸ் ஆஃப் ஹியரிங் சாங். பட் அதில் வந்து என்ன இருக்கும்? கேசட் போட்டு வாக்மேன் சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? இப்போ இதில் என்ன பண்ணாங்க? தே ஹாவ் brought டிஸ்பிளே and they have done with a minimal button and they have done with a inbuilt battery and they have done with the மெமரி கார்டுன்ற ஒரு சிப் உள்ள வச்சுட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்லி இட்ஸ் இன்னோவேட்டட் தானே. ஸோ திஸ் இஸ் வாட் இனோவேஷன் அண்ட் இன்வென்ஷன். இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ப்ரோ? ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஓகே ஃபைன். இப்போ இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, இங்கே பார்க்குற முக்கால்வாசி அப்ளிகேஷனில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது புதுசாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நியூவாக இருக்குது ப்ரோ அப்படி சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி தான் இருக்கும். சில காமனான விஷயங்கள் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ப்ராடக்ட்டை பார்த்துருப்பீங்க தெரியல, ஸ்விக்கி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கப்பா? ஸ்விக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருப்பீங்க. கரெக்டா? எஸ் ப்ரோ. ஸ்விக்கி லான்ச் பண்ண டேட் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2014 லான்ச் பண்ணப்பட்ட ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் டாப் செல்லராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்விக்கின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லவே இல்லையா இந்தியாவில் அப்படின்னு இல்லை, மொத்தமாக உலகத்தில் இல்லவே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேவா? அந்த ப்ராடக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர். ஊபர் லான்ச் டேட் இன் யூஎஸ். ஓகே, எப்போ எப்போ லான்ச் பண்ணாங்க? ஸோ தே ஹாவ் லான்ச் 2010. ஸோ 2010ல் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கேப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஊபருடைய ஈட் அப்படின்ற அந்த ப்ராடக்ட். ஓகேங்களா? ஊபர் ஈட்ஸ் லான்ச் டேட் இன் யூஎஸ். ஓகே, சி தே ஹாவ் லான்ச் டேட் ஆகஸ்ட் 2014. The same year who launched? Swiggy also launched. So basically it's the same kind of a product they have launched together on US and India. The idea which is came from US, they have done some modification and they have launched here. இப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. என்னதான் காப்பி பண்ணாலும் இந்தியாவில் ஓடாது இல்லை ப்ராடக்ட்டு. கரெக்டா? எப்படி ஸ்விக்கி மட்டும் பிக்கப் ஆச்சு? எப்படி ஸ்விக்கி பிக்கப் ஆச்சு அப்படின்னா, ஊபர் ஈட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? யூஎஸில் 14 வயசுக்கு மேலே 16 வயசுக்கு மேலே பசங்க வந்து வீட்டில் தங்க மாட்டாங்க. ஓகே, அந்த அந்த யூஸரோட சைக்காலஜி வந்து அப்படி. 16 வயசுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக வீடு எடுத்துப்பாங்க, தனியாக தங்க ஆரம்பிப்பாங்க. தே ஓன்ட் ஸ்டே வித் பேரண்ட். ஆக்சுவலி இந்த விஷயம் யாராக்கெல்லாம் தெரியும்? இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? த எஸ் ப்ரோ. சைக்காலஜி ஆஃப் யூசர் ஆஃப் அடல்ட் 16 வயசுக்கு அப்புறம் they won't stay with parent house, they will be separated from the parent house. So it's a independent living area, living city. எது அந்த யூஎஸ்ல இருக்கிறவங்களாம் எல்லாம் இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கிட்டவங்க, வாழ்கிறவங்க. ஆக்சுவலி குரூப்பாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊர் அப்படியே நேர் ஆப்போசிட்டு. வி ஆர் த ஃபேமிலி மெம்பர்ஸ். எல்லாம் குரூப்பாக வாழ்கிற குரூப் நம்ம. கரெக்டாக? ஃபேமிலிக்காகவே இருப்போம். ஊபர் லான்ச் ஆகும்போது ஃபேமிலிக்காக நீங்கள் எதுவுமே அதில் பண்ண முடியாது. ஆனால் ஸ்விக்கி லான்ச் ஆகும்போது அவன் ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்தான். ஓகேங்களா? அதேமாரி ஓலா யாராக்கெல்லாம் தெரியும்? ஓலா கேப்ஸ். இவனுடைய ஸ்டோரியில் நீங்கள் பார்க்கலாம். அதை ஓலா கேப்ஸில் ஃபேமிலிக்காகலாம் புக் பண்ண முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஓலா கேப்ஸில் யூ கேன் புக் ஃபார் யுவர் ஃபேமிலி. இந்த ஃபீச்சரை வந்து அவன் கொண்டு வரான். யாரு? ஓலா கொண்டு வரான். இப்போ என்னதான் வந்து இந்த ப்ராடக்ட் காப்பி பண்ணப்பட்டதா இருந்தாலும்
இங்கே வந்து அவன் எப்படி வந்து இந்தியன் யூசருக்காக ஒர்க் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்னதான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் காப்பியே பண்ணாலும் இல்லை வந்து இனோவேட்டே பண்ணாலும் அது உங்கள் ஊர் மக்களுக்கு சார்ந்ததா இல்லை என்றால் அதை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈவன் இட் இஸ் அ காப்பி ஆர் இட் இஸ் இனோவேட்டட், இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அவர் ஆடியன்ஸ். ஏன் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி கொடுக்கணும், இல்லைனா கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த யூஎக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இவனை மாதிரி நான் கிளாஸ் எடுத்தேன்னா நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஜாயின் பண்ண மாட்டீங்க. என்னடா இவர் இப்போ சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? என் ஆடியன்ஸ் எனக்கு யாருன்னு தெரியும். என் ஆடியன்ஸ் எனக்கு யாருன்னு தெரியும். என் யூசரோடைய மைண்ட் செட் எனக்கு தெரியும். என் யூசரோட மென்டாலிட்டி அண்ட் மென்டல் மாடல் பற்றி எனக்கு தெரியும். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா? நீங்கள் என் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன பிஹைண்ட் த ஸ்டோரி இருக்குது அப்படின்னா, ஐ நோ த மென்டல் மாடல் அண்ட் ஐ நோ த யூசர் பர்சோனா, ஐ நோ த ப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட், ஐ நோ த கோல்ஸு, ஐ நோ த மோட்டிவேஷன் அண்ட் ஐ நோ த பயோகிராஃபி அண்ட் டெமோகிராஃபி. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஐ நோ இட். எனக்கு தெரியும். உங்களை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களை மாதிரி யூசர் பர்சனாக வச்சு நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் இந்த ப்ரோக்ராமே டிசைன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ புரிஞ்சுதா? எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் உன் டிசைன் உங்களோட யூசருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர்த்து அந்த யூசர் விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ நீங்களே ஒரு யூசராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விக்டோரியா சீக்ரெட்டுக்கு ஒர்க் பண்ணேன், ஓகேங்களா? விஎஸ்என்கோ இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இட்ஸ் வந்து ஒரு ஃபாரின் பிராண்டு, ஓகேவா? செம்ம பிராண்டு, பக்கா பிராண்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கும். பேசிக்கலி தே ஆர் டூயிங் லேடிஸ் இன்னர் வியர் அண்ட் பேண்டிஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ஆக்சுவலி, சரிங்களா? தே ஹாவ் லான்ச்சு ரீசெண்டாக இந்த மாதிரி ஃப்ரீக்ரன்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லான்ச் பண்ணி தே ஆர் செல்லிங் இட். காட் இட்? ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன். அப்போ என் ப்ராடக்டோட யூசர் யாருப்பா? இந்த ப்ராடக்டோட யூசர் யாரு? Female. Female. ஃபீமேலு. என்ன ஊருக்காரங்க? Americans. Yes. Most of the people are from Americans. Abroad people. ஓகேவா? இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அப்போது நான் யாரை புரிஞ்சுக்கணும்? நான் அமெரிக்கன் யூஸரை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்போது நான் தமிழ்காரன், நான் அமெரிக்கன் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அப்போது எனக்கு அமெரிக்காவில் பற்றின யூஸரை பற்றின புரிதல் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் ஓனர் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட தான் வரும் எனக்கு. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? நான் வந்து அங்கே போய் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கிளியராக இருக்கா? இது வரைக்கும் கிளியராக இருக்குன்னா கிளியர் அப்படின்னு போட்டுருங்க. இப்போது இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, த ஹியூமன்ஸ் ஆர் ஃபோக்கஸ் ஆன் சைக்காலஜி அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிசைன். இந்த மூணும் சேர்ந்தது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. இதை நான் சிம்பிளாக இன்னும் சொல்ல போனால், டிசைன் அப்படின்றது ஒன்று, ரெண்டாவது விஷயம் பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸ்னு வரும்போது மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் யூசர் ரிசர்ச், ஓகே, அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி, ஓகே, கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். புரிஞ்சுதா கைஸ்? அதாவது சைக்காலஜி அப்படின்றது, டெக்னாலஜின்றது ப்ளஸ் டிசைன்ன்றது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் ஃபார்மிங் யூஎக்ஸ்ன்றது. ஓகே, இதை நான் சிம்பிள் டேர்மில் உங்களுக்கு சொல்லணும்னா, பிஸ்னஸ், ஓகே, பிஸ்னஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பிஸ்னஸ். அதில் மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச் மஸ்ட், ஓகேவா? அடுத்து ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி. ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி, ஓகே. ஃப்ரண்ட் என்னதுப்பா? ரியாக்ட், ஆங்குலர், டைப் ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், HTML, ரியாக்ட், ஆங்குலர், இந்த மாதிரி பல்வேறு விதமான டைப் பிரிண்ட், சிஎஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு. அடுத்து கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டினா டிசைன், அதாவது அளவு கடந்த யோசனை, அளவு கடந்த ஒரு விஷயம், கற்பனை அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் கிரியேட்டிவிட்டி.
இந்த மூணும் சேர்ந்தவங்க தான் ஒரு டிசைனரா ஆகிறதுக்கான இது இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ கிரியேட்டிவிட்டி ஷுட் பி தேர், కోర్టు కేసు నడుస్తుంది பிஸ்னஸ் ஷுட் பி தேர், அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி ஷுட் பி தேர். ఇంకా ఏం లేదు ఈ పొలిటికల్ அது புரிஞ்சுச்சாப்பா எல்லாருக்கும்? అప్రూవల్ ఇవ్వలేదా இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ఏవో పొలిటికల్ డౌట్స్ ஏதாவது இருக்கா? పొలిటికల్ గా ஓகே ப்ரோ. சூப்பர், வெரி குட். ஃபர்தரா மூவ் ஆகுறேன். ஏதாவது டவுட்ஸ் வந்தனா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, వాళ్ళు డిసెంబర్ 18th ப்ரோ இப்போ ఇచ్చారంట సార్. எஸ் ப்ரோ ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா மல்டிபிள் யூசர் இருப்பாங்க அந்த ப்ராடக்ட் பொறுத்த வரையும். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும். நம்ம எப்படி வந்து அதை ஃபைன் பண்றது? இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில ப்ராடக்ட் வந்து சில டிசைன் வந்து எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து கேட்பாங்க. அதே பேட்டர்ன் நம்ம பண்ணா அந்த டிசைன் வந்து அனதர் யூசருக்கு பிடிக்காம போயிடும். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது ப்ரோ? పెడతాను ஓகே, குட் கொஸ்டின். நம்மளுடைய பேட்ச்ல மொதல் கொஸ்டின் கேட்டிருக்காரு திலக். ஓகேங்களா? அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஓகேவா? குட் கொஸ்டின் திலக். ஓகேவா? இந்த மாதிரி அப்பப்போ கொஸ்டின் கேட்கணும். அப்போ தான் நானும் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், நீங்களும் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு இது இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் அப்ரிஷியேட்டிங் தட் கொஷின் வாட் யூ பீன் ஆஸ்க்டு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ப்ரோ, ஒரு டிசைனருக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்கும், ஒவ்வொரு நீட் இருக்கும். நம்ம டிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே. ஒரே ஒரு யூசர் வந்து ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்களே, இதான உங்கள் கொஷின்? ஆமா ப்ரோ. இப்போ ஏன் ப்ராடக்ட், அதாவது ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் நான் பண்ணுறேனே தவிர்த்து இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு நான் பண்ணல. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதாவது ஓகே நீங்கள் வந்து திலக் அப்படின்னா திலக் மாதிரி இருக்கிற நபர்கள் தான் எனக்கு தேவையே தவிர்த்து திலக்கை விட்டு தனி நபராக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க எனக்கு தேவையே இல்லை. பிகாஸ் தே ஆர் நாட் மை ஆடியன்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ எம் அ ஓகே ஓகே பர்சன் who going to build application for group of users, not for a single user. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுச்சுங்களா? நான் பிரிப்பேன். ஓகே அதாவது நான் வந்து ஒரு 4 யூசர் குரூப் பிரிப்பேன். அதாவது படித்தவங்க, படிக்காதவங்க அப்படி பிரிப்பேன். அப்படி இல்லைன்னா ஏஜ் கேட்டகரி வச்சு பிரிப்பேன். 18 வயசு இருக்கிறவங்க, 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பிரிச்சிருவேன். ஓகேங்களா? இப்போது இந்த 25, 18, 35, 40 இந்த 4 பேருக்கும் காமனாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை மட்டும்தான் நான் சார்ட் அவுட் பண்ணுவேனே தவிர்த்து 18 மட்டும் பாரு, 35 மட்டும் பாரு, 40 மட்டும் பாருன்னு பார்க்க மாட்டேன். சப்போஸ் என் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அங்கே, அதாவது பையிங் பண்ணுற ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்கன்றத பார்த்து அவங்கள வந்து ப்ராப்ளத்தை நான் சார்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எங்கே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதோ அங்கே தான் நான் காசு போடுவேன், அங்கே தான் நான் எஃபர்ட் போடுவேன். நல்லா புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கணும் நீங்கள் இங்கே. ஸோ வி ஆர் டெவலப்பிங் ப்ராடக்ட் ஃபார் மல்டிபிள் யூசர் குரூப், நாட் ஃபார் அ சிங்கிள் பர்சன். ஓகே ஓகே புரிஞ்சிச்சுங்களா? இப்போ எனக்கு வந்து யூசருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா நான் குரூப் ஆஃப் யூசர் தான் பார்ப்பேன். ஐ ஒன்ட் சி ஓகே ஓகே சிங்கிள் பீப்புள் ஆக்சுவலி. பிகாஸ் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த 10 லட்ச ரூபா போட்டு நான் ஒரே ஒரு ஆடியன்ஸுக்கான ப்ராடக்ட் மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இட் ஷுட் பி காமன் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா? ஓகே ஓகே திஸ் இஸ் ஹவு த திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் திலக். ஓகேவா? ஓகே, கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட் திலக். கைஸ், நீங்களுமே நிறைய பேர் கொஷின் கேட்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அப்பப்போ கிடைக்கிற தாட் ப்ராசஸ் வரத அப்பப்போ கேட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ப்ரோ இப்போ டவுட்டு சொல்லுங்க தினேஷ். ப்ரோ, இப்போ சொன்னீங்களே, இப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் மட்டும் பார்த்து இப்போ 18 to 20, 25லாம் அதில் காமனாக இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ணி சொல்யூஷன் கொடுப்போம்ட்டு. என் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த 18 மாதிரி to 20 நான் அந்த செலக்டிங் கிரிட்டீரியா மாற்றிப்பேன் தினேஷ். நான் ஏஜ் வச்சு கூட சில டைமில் போக மாட்டேன். ஓகேங்களா? அதாவது ரிச்சு, நான் ரிச்சு, மிடில் கிளாஸ்ன்னு கூட நான் போவேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது ஐ கேன் கோ வித் எனி திங் பிகாஸ் ஆஃப் மை ப்ராடக்ட்டும் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு தகுந்த மாதிரி நான் செலக்டிங் குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா யூசர் குரூப்பை வந்து மாற்றிப்பேன். ஓகேங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஒன்லி கோ வித் ஏஜ் கேட்டகரி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ வித் மணி ஒர்க்கிங் பர்சன்.
வேலைக்கு போகிற பர்சன், வீட்டில் இருக்கிற பர்சன், அந்த மாதிரி நான் பிரிப்பேன். ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி பிரிச்சுப்பேன். ரோல் வைஸ் பிரிப்பேன். ஐ கேன் செப்பரேட் எனி திங் அபவுட் யூசர் பர்சோனா. என் யூசர் பர்சோனா நான் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் என்னோட ப்ராடக்ட்டை பொறுத்து. இப்போ உங்கள் கொஷின் கேளுங்க நீங்கள். ஓகே ப்ரோ, புரிஞ்சு. நீங்கள் கேட்க வந்த கொஷின் இப்போ ஆன்சர் பண்ணிட்டேன்னா எஸ் எஸ் ஓகே. நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த இப்போ 18 to 20ன்னா அவங்களுக்கான காமன் ப்ராப்ளம்ஸ் தான் எடுப்போம். திடீர்னுட்டு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மேஜராக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து ரிலீவ் ஆகுவாங்கல்ல, இல்லை லாக் அவுட் அந்த வேற ஆப் போகும்போது அதில் பேக் அடிக்காதா அப்படின்ற மாதிரி யா, நான் சொல்லிட்டேங்க இல்லையா உங்களுக்கு. என் பையரும் புரிஞ்சு என் புரிஞ்சு. ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களால எனக்கு 4 பைசா புரோஜனம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நான் போய் என்ன பண்ணுவேன், என்னோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போடுவேன். ஓகே ப்ரோ. அதாவது டிசைனர்ஸ் வில் ஒர்க் ஆன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் ஒன்லி டிசைனர். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியே எதை பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்குன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். நான் ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணுறேன்னா அது மூலியமா எனக்கு 4 பைசா லாபம் வரணும். அப்படி வரலன்னா அந்த டிசைன் அதுக்கு பண்ணணும். திஸ் இஸ் த கொஷின் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கம்பெனி வில் ஆஸ்க் யூ. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்காக மட்டும் கிடையாது, ரிட்டர்ன் ஆன இன்வெஸ்ட்மெண்ட். அது மூலயமா கம்பெனிக்கு என்ன விதத்தில் லாபம் வரப்போகுது. நான் பாயிண்ட் வருதா இங்கே? நான் என்ன சொல்ல வரப்போதா, ரிட்டர்ன் ஆன் எஸ் ப்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு என்ன வேணா சொல்லலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூஎக்ஸ் இதை போட்டு பார்த்தீங்கன்னா மேபி யூ கேன் கெட் ஐடியா. எனி ஐடியா, எனி திங், எனி ஃபீச்சர் யூ கேன் டெவலப். ஓகேங்களா? என்ன வேணால் டெவலப் பண்ணலாம். அங்கே ஒரு ஃபில்டர் வச்சிருப்பா, அங்கே சும்மா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தேவை இருக்குது, அது மூலியமா யூசருடைய டேர்ன் அரவுண்ட் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அவருக்கு நிறைய விஷயங்கள் அது மூலியமா கிடைக்க போகுதுன்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணலாம், ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கலாம், இல்லை ஒரு ஃபீச்சரை உருவாக்கலாம். அங்கே எனக்கு எந்த விதமான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லைன்னா why I should do that activity? ஓகே ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே ஸோ ப்ரோ. எனி ஐடியா, எனி ப்ராடக்ட், எனி ஃபீச்சர், இஃப் யூ வாண்ட் டு பில்ட், திங்க் அபவுட் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கேட்கணும் உங்களோட ஒர்க்கில் போய் ஒரு ப்ராடக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா வாட் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஒர்க் அப்படின்றத நீங்கள் கேட்கணும். அப்படிலாம் நீங்களே உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்னா, இப்போ நான் வந்து ஒரு விக்டோரியா சீக்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபீச்சர் ஒர்க் பண்ணோம். என்ன ஃபீச்சர்னா ஃபில்டர் வச்சோம். ஓகேங்களா? என்னோட என்னோட யூஎக்ஸ் டைரக்டர் வந்து கேட்குறாரு கொஷின், எதுக்கு ஃபில்டர் வச்சிங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் டெவலப்மெண்ட் டீமோடைய பிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி பேஜ். அதாவது என்னன்னா வாங்கின நம்ம யூசர் போய் பொருள் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குற பேஜ் அது. ஓகேங்களா? அங்கே ஒரு ஃபில்டர் வச்சேன். ஓகேங்களா? ஃபில்டரே இல்லாமல் இருந்துச்சு சொல்லிட்டு சர்ச் மட்டும் தான் இருக்கும். அவங்களுடைய ஐடி போட்டு சர்ச் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி அந்த நேம் போட்டு சர்ச் பண்ணால் வந்துடும். ஓகேங்களா? நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஃபில்டர் இல்லைங்க, ஃபில்டர் வச்சேங்க அப்படின்னேன். அவர் பேர் வந்து ரே. ஒய் யூ ஹாவ் ஆடட் ஃபில்டர் தேர்? யா, பிஆர்டி இஸ் தேர், டெவலப்மெண்ட் டீம் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஃபில்டர் அப்படின்னா. ப்ராடக்ட் டீம் வில் ஆஸ்க் மெனி திங். ஆர் யூ கோயிங் டு டூ தட்? Did you see the statistics of our people? How many users are frequently purchasing? அதாவது என்ன கொஸ்டின் கேட்டார்னா, இது நம்ம யூசர் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை டைம் ப்ராடக்ட் வாங்குறாங்கன்றத போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டார். பார்த்தேன், 3 டைம் வாங்குறாங்களா. அந்த 3 ப்ராடக்ட் இதில் லிஸ்ட் பண்ண முடியாதா உன்னால? ப்ராடக்ட் டீம் கேட்குறாங்கன்றதுக்காக நீ எல்லாத்தையும் வந்து வைக்கக்கூடாதீங்க. அது நிஜமாலுமே ஒர்த்தா, யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது தேவையே இல்லாத ஒரு ஃபீச்சர் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுறது, நேராக போய் ப்ராடக்ட் டீமில் போய் சொல்லி இந்த ரிசர்ச் டேட்டா வாங்கினேன். அதாவது ரிசர்ச் டேட்டாவை ரிசர்ச் டீம் கிட்ட நான் கேட்டு வாங்கினேன். அதாவது நம்மளுடைய யூசர்ஸு ஆவரேஜாக சிங்கிள் யூசர் வந்து எத்தனை டைம் ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் வாங்குறாங்க. மேக்ஸிமம் 2 இல்லை 1 தான் ஒரு வருஷத்துக்கு. அப்போது வருஷத்துக்கு வாங்குற விஷயம் 3 ப்ராடக்ட்னா அதுக்கு ஏன் நான் ஃபில்டர் வைக்கணும்? இது அமேசான் ப்ராடக்ட் இல்லைல்ல. அவர் கேட்ட கொஸ்டின் இதுதான். இட்ஸ் நாட் அமேசான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெகுலராக பொருள் வாங்கிட்டு இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது வந்து யூனிக் பிளாட்ஃபார்மு. இதுக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு இந்த விக்டோரியா சீக்ரெட் பொருள் வாங்க வரவங்க 3 விஷயத்துக்கு தான் வருவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
நியூ இயர் சேலு, ஒன்று வந்து கிறிஸ்மஸ் சேலு, இன்னொன்று Black ஃப்ரைடே, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சேல், இந்த மாதிரி தான் வருவாங்களே தவிர்த்து ரொம்பலாம் பெருசாக வரமாட்டாங்க. இதுதான் பிஹேவியர், இதுதான் விஷயம் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே சப்புன்னு ஆயிடுச்சு. என்னடா இது சூப்பரான ஒரு ஃபில்டர் வச்சுருக்கோம், வேணாம் சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சுதா? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வில் திங்க் அபவுட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த ஒர்க்கு. நீங்கள் சும்மா டைம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதில்ல. ஒரு வேலை வருதுன்னா அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுலேருந்து ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதுதான் விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு உங்களோட முக்கியமான டேக்கே என்ன தெரியுமா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதை போய் ஃபுல்லாக படிங்க. இதை படிச்சிட்டிங்கனாலுமே போதும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய டிசைனருக்கான ஃபஸ்ட்டு அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இது இல்லாமல் நம்மளுக்கு வேலையே கிடையாது உள்ள. வாட் எவர் டாஸ்க் தே வில் கிவ், யூ ஹாவ் டு திங்க் அபவுட் வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் திஸ் ஆக்டிவிட்டி. நீ 3 மாதம் ஒர்க் பண்ண போகிற ஒரு ஒர்க்கில் என்னப்பா ரிட்டர்ன் வரப்போகுது? அதாவது யூஎக்ஸுக்கும் ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதாவது காசு நான் சொல்ல வரல, இங்கே நல்லா புரிஞ்சுக்கிது. திஸ் இஸ் நாட் ஃபார் காஸ் மணி அப்படிலாம் இல்லை. இது மூலியமாக கிடைக்க போகிற பெனிஃபிட் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். யூசர் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தட் இஸ் வாட் நான் சொன்னல. கெயின் காஸ்ட் அப்படின்னா அந்த யூசர் அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா தேர் யூசர் கேன் கெயின் சம் வேல்யூ. அதே மாதிரி சேவ் ஃபார் லேட்டர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. யாராக்கெல்லாம் தெரியும் சேவ் ஃபார் லேட்டர்? இ-காமர்ஸில் இந்த பாயிண்ட் பார்த்துருக்கீங்களா? சேவ் ஃபார் லெட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் விக்டோரியா சீக்ரெட் ப்ராடக்ட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணது ரீசெண்டாக தான் பண்ணோம், சரிங்களா? இது மூலியமாக மட்டுமே கம்பெனிக்கு ஒரு சில மில்லியன்ஸ் லாபம் வந்துச்சு. அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலிடேட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பட்டனுடைய ஃபீச்சரை கொண்டு வேலிடேட் பண்ணுவாங்க. சேவ் ஃபார் லெட்டர் மூலிமா எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, இந்த ஆடு கார்டு மூலிமா எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, இந்த பெஸ்ட் செல்லிங்னு போட்டிருக்கிற கார்டு மூலிமா எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, இது எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க. ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ ட்ராக் பண்ணுவாங்க? இட் இஸ் ட்ராக்டு பை அடோப் அனாலிட்டிக்ஸ். புரிஞ்சுதா? எல்லாமே தெரிஞ்சிடும் பக்காவா. நீ ஒரு பட்டன் வச்சுக்கன்னா அந்த பட்டன் மூலியமா எவ்வளோ ரெவன்யூ வந்தது கொண்டு தெரிஞ்சிடும் இங்கே பக்காவா. இ-காமர்ஸ் ப்ராடக்ட் வச்சிருந்தா. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எவ்ரி திங் கால்குலேட்டட் ஹியர். பக்காவா வந்துடும். தெரியுதா? பர்ச்சேஸ் ஃப்ரம் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, அக்கௌண்ட்லேருந்து என்ன நடந்துச்சு, எதுலேருந்து எவ்வளோ வந்துச்சு, மந்த்லி இன்கம் எவ்வளோ வந்துச்சு, எல்லாம் ட்ராக்கு பக்காவாக இருக்கும். அப்போது இங்கே பார்த்துருவாங்க எந்த டீம் மூலிமா எவ்வளோ காசு வந்திருக்கு, எந்தெந்த விஷயத்து மூலிமா நம்மளுக்கு காசு வந்திருக்குன்றது இங்கே பார்த்துருவாங்க. அப்போது அதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, வேலையே கொடுப்பாங்க. இந்த டூலை பற்றி இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடோப் அனாலிட்டிக்ஸ் இதை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க தான் பார்க்குறீங்களா? நாட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குட். ஸோ தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? இன்னும் நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் இது ஒரு பிகினர் ஸ்டேஜ்ன்றதுனால அதை நான் லைட்டாக காட்டு வரேன். நான் இன்னும் நிறைய பார்ப்போம் அதில், ஓகேங்களா? ஸோ ஓகே, கம்மிங் டு தி ஃபவுண்டேஷன் ஆஃப் யூஎக்ஸ். ஸோ கேரட்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட், ஓகேங்களா, ஒரு ரிசர்ச்சரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சார் ஆரம்பத்தில், ஓகேங்களா? இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து 5 வகையாக பிரித்தாங்க, ஓகேங்களா? அந்த இயர்லி ஸ்டேஜில் அந்த 5 வகையில் நீங்கள் ஒரு பனிக்கட்டி எடுத்துங்க, ஓகேங்களா? ஒரு பனிக்கட்டி ஐஸ், ஓகேங்களா, ஒரு ஒரு ஓகேங்களா, ஒரு மவுண்டெயின், ஓகேங்களா? அது அழகாக என்ன பண்ணிகிட்ருக்கு, லைக் ஒரு இதில் லைக் தண்ணியில் வந்து முழுகிட்டு இருக்கு, ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது, கீழே வந்து மீதி இருக்கிற பனிக்கட்டி இருக்குது, ஓகேங்களா? இப்படி இருக்கிற ஒரு பனிக்கட்டியில் மேலேருந்து பார்க்கறதா நம்ம கண்ணுக்கு தெரியும், கீழே இருக்கிறது எதுவுமே தெரியாது. அது போல தான் யூஎக்ஸ். உங்கள் கண்ணுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் தெரியும், பின்னாடி இருக்கிறது தெரியாது. அதாவது பிகைன் த அப்ளிகேஷன் என்ன நடக்குது அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் நார்மல் யூசருக்கும் நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்கள் யோசிக்க வேண்டியது பிகைன் த ஸ்டோரியில் என்ன இருக்குன்றதான் யோசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? ஒரு ஆப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு ஆப்புக்கு பின்னாடி என்னென்ன சைக்காலஜியில் ஒர்க் பண்ணியிருப்பான், அதுதான் என்னிலேருந்து உங்கள் மைண்ட் யோசிக்கணும். ஒரு டிசைன் பார்க்குறீங்களா, இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறத நீங்கள் விட்டுருங்க, பிஹைண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்கே பார்க்க போகிறது, ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது ஒரு யூஎக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சரு, ஸ்கெல்டனு, சர்ஃபேஸு. நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ட்ரைகிராம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வரைஞ்சிக்கிங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸ்ட்ராட்டஜினா தமிழில் சொல்லுவாங்க. யாராக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு தெரியாது? ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது கரெக்டாக. ப்ரோ எல்லாம் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னு எனக்கு சரியாக தெரியாது ப்ரோ. பரவாயில்ல, தெரியலன்னு நோ சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி? தமிழில் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அது உள்ள ஆராய்ஞ்சு பார்க்கறது அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகே அதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. வேற ஏதாவது ஆன்சர்? சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பிளான் சேஞ்ச் பண்றது. ஓகே, சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகே, கிட்டத்தட்ட கரெக்டான ஒரு விஷயந்தான். ஓகே, ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகம் சொல்லலாம், அதாவது ஒரு யுக்தின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் வாட்? யுக்தி. அது வந்து ஒரு வழிமுறை மாதிரி. இப்போது அவனை எப்படியாவது தூக்கி ஆகணும்டா அப்படின்னு ஒரு பிளான் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் யுக்தி. அந்த ஸ்ட்ராட்டஜின்றது அதுதான் யுக்தின்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு பேர் வந்து என்னென்னா யுக்தி. இந்த யுக்தியை பயன்படுத்தினா நீ அவனை அடிச்சிடலாம்ப்பா, இந்த யுக்தியை பயன்படுத்தினா நீ படிச்சிடலாம்ப்பா. அந்த யுக்தின்ற பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. சொல்லுது புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த யுக்தின்றது என்னென்னா பிளான். பேசிக்கலி நான் இந்த பிளானை போட்டு இந்த பிளானை ஓகே பண்ணுறேன், அப்போது அது பேர் என்னென்னா ஒரு பிளானிங். பேசிக்கலி ஸ்ட்ராட்டஜி மீன் யுக்தி, ஒரு வழிமுறை, ஒரு தெளிவான ஒரு பிளான். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இப்போ இங்கே யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா யூசருடைய தேவை, அதாவது யூசரோட நீட் என்ன, ப்ராடக்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சிச்சிங்களா? செகண்ட் வந்து ஸ்கோப்பு. ஸ்கோப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீச்சர் அண்ட் கண்டென்ட் ரிக்குவயர்மெண்ட். ஓகே. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஸோ இன்ட்ராக்ஷன் டிசைன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதுக்கு மேலே வந்து ஸ்கெல்டன், இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் அண்ட் நேவிகேஷன் டிசைன். ஓகே. அதுக்கப்புறம் மேலே விஷுவல் டிசைன், சர்ஃபேஸ் மேலே தெரியுது. சரிங்களா? இதுதான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. இதை ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட சொல்லணும்னா உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்குது. ஓகேவா? உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒன்று கட்ட போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு இன்ஜினியரை கூப்பிட்றீங்க, வா இங்கே வாங்கப்பா, எனக்கு ஒரு பிளான் இருக்குது, ஐடியா இருக்குது, இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் அந்த இன்ஜினியர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? உங்கள் பர்பஸ் என்ன சார்? நீங்கள் வந்து ரெண்ட் விட போகிறீங்களா, இல்லை வந்து வீடு கட்ட போகிறீங்களா, உங்களோட நீடு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போது அந்த நீடை கேட்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. இப்போது அவர் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை கட்டி வாடகை விடலான்னு இருக்கேன்ப்பா. அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்காக பண்ணுற ஒரு கமர்ஷியல் பில்டிங் அப்படின்ற கோடு போட்டாச்சு. இப்போது அடுத்த கொஷின். இப்போது அதாவது ஸ்கோப்பு. இப்போ ஓகேங்களா? அதாவது என்னென்னா சார் எத்தனை கடை கட்ட போகிறீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் வைக்கணும், வழி எந்த பக்கம் வைக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ். ஜன்னல் எத்தனை வைக்கணும், அதுவே வீடாக இருந்துச்சுன்னா சார் எத்தனை பெட்ரூம் வைக்கணும், எந்த இடத்துல கிச்சன் வைக்கணும், கிச்சனில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு பேர் என்ன, அது வசதிகள். அந்த இந்த அதாவது என்னென்னா அந்த ஸ்கோப்பில் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிக்குவயர்மெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. எத்தனை பெட்ரூமு, எத்தனை ஹாலு, பால்கனி வேணுமா, படிக்கட்டு வேணுமா, உள்ளே மேலே போய் எதாவது பார்க்குற மாதிரி இருக்கணுமா, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இது சாஃப்ட்வேர்லேயுமே வரும் ஸ்கோப் அப்படின்னு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராக்ஷன் டிசைன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இதே வீட்டுக்கு போட்டு பாருங்களேன். அதாவது வாசப்படி எந்த பக்கம் வைக்கணும், ஜன்னல் எந்த பக்கம் வைக்க போகிறீங்க,
ஒவ்வொரு ரூமுக்கு எந்த பக்கம் என்ட்ரி பாயிண்ட், எந்த பக்கம் அவுட்டு, ஜன்னல் எந்த வாரத்தில் வைக்க போகிறீங்க, பெட் எங்கே போட போகிறீங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கான பிளான்ஸ், அந்த என்ட்ரி பாயிண்ட், இந்த எக்ஸிட் பாயிண்ட், தட் இஸ் வாட் ஸ்ட்ரக்சர். ஃபோர்த் ஒன் ஸ்கெல்டன். ஸ்கெல்டன்னா ஒன்றும் இல்லை. விஐபி படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? விஐபி படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் விஐபி இல்லை, ரெண்டாவது விஐபி பார்த்தேன் bro. நான் பார்த்தேன். பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் ரகுவரன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தனுஷ் வந்து என்ன பண்ணுவார்னா, போயிட்டு ஒரு சார்ட் பேப்பர் மட்டும் வச்சு இது காட்டுவார், ஐடியா சொல்லுவார். கரெக்டுங்களா? ஆனால் Yes bro. ஆப்போசிட் இருக்கிற டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பில்டிங்கை வந்து ஸ்ட்ரக்சராக அப்படி பண்ணி இது வந்து காட்டுவாங்க. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கலி. ஓகேங்களா? அதாவது உங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டு இப்படி தான் இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிள் டெமோ பீஸுக்கு பேர் மினியேச்சர் சொல்லுவோம். இது மாதிரி ஒரு கம்பெனியே இருக்குது. அந்த கம்பெனி நான் வெப்சைட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் மாடல். பெங்களூரில் இருக்கிறாங்க. பெங்களூரில் மட்டும் இல்லை, நிறைய பிளேசஸில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் நான் ஒர்க் பண்ண கம்பெனி எய்ம் மாடல். ஓகேவா? திஸ் இஸ் த வெப்சைட் வேர் ஐ பீன் ஒர்க்டு ஃபார் தெம். See, this is the website. இந்த மாதிரி பில்டிங் எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணி வைப்பாங்கன்னா, இந்த மாதிரி காட்டுவாங்க. இது எல்லாம் சாம்பிள் ப்ராஜெக்ட், வெறும் அட்டைப்பொட்டியை வச்சு, ஆனால் லைட் இருக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். இது செம்ம ப்ராடக்ட் ஆக்சுவலி. இதுக்கு பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 20 லட்சம் வரை சார்ஜ் பண்ணுவாங்கப்பா. இதுக்கு பேர் வந்து மினியேச்சர் சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் பேர் என்னதுப்பா? மினியேச்சர் டிசைன். காட் இட்? இந்த மாதிரி ஒரு ஸ்கெல்டன் டயக்ராம் தான் அவங்க சொல்ல வர பாயிண்ட். இதுதான் நம்மளுடைய டிசைனுக்குள்ளே வரும்போது ஒயர் ஃப்ரேம்னு வரப்போகுது. அதுக்கு பேர் என்னென்னு வரப்போகுது? ஒயர் ஃப்ரேம். அதாவது சாம்பிள் அவுட்புட். இப்படி தான்ப்பா இருக்க போகுது உன் டிசைனு அப்படின்ற காட் போடுற அந்த அவுட்புட் பேர் வந்து ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒயர் ஃப்ரேம். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஃபைனலாக வர சர்ஃபேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. அதே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அடித்து இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே லைட் போட்டால் பல லைட் இருக்கிற மாதிரி வைக்கிற அந்த பவர்ஃபுல்லான அந்த கலர்களோட இருக்கிற அந்த எண்டு ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் அந்த விஷுவல் டிசைன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் பார்க்கலாம். இது அப்படியே நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சர், ஸ்கெல்டனு, சர்ஃபேஸு. இதுதான் என்னவா மாறுது? அப்ஜெக்டிவ்ஸ்னு மாறுது. அப்போ ஒரு ப்ராடக்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன? அப்ஜெக்டிவ் என்னது? முக்கியமான குறிக்கோள்கள் என்ன? இந்த ப்ராடக்ட் மூலிமா நீ என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிற? அதுக்கு பேர் அப்ஜெக்டிவ். ப்ராடக்ட் அண்ட் ரிக்குவயர்மெண்ட். அப்போ அந்த ப்ராடக்ட்குள்ளே என்னெல்லாம் வரப்போகுது, என்னெல்லாம் வைக்க போகிறோம். அப்போ ப்ராடக்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அப்போ ப்ராடக்ட் ஆர்கிடெக்சர்னா என்னென்னா, அந்த டிசைன் இப்படிலாம் வரப்போகுது, இந்த இடத்துல இதை வைக்க போகிறோம், இதெல்லாம் இருக்க போகுதுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை போட போகிறீங்க. ப்ராடக்ட் ஒயர் ஃப்ரேம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய ஒயர் ஃப்ரேமை டிசைன் பண்ண போகிறீங்க. லோ ஃபெடிலிட்டி, பேப்பர் ப்ரோட்டோடைப்பு, மிட் ஃபெடிலிட்டி, ஃபிக்மா டிசைன், இது எல்லாம். ஃபைனல் சர்ஃபேஸ் டிசைன் அப்படின்றது என்னென்னா விஷுவல் டிசைன். ப்ராடக்ட் விஷுவல் டிசைன்னா உங்களோட ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த ப்ராடக்ட்டு. டிசைன் வந்து ஃபைனலாக அப்படி தான்ப்பா இருக்கும், லுக் அண்ட் ஃபீலோட இருக்கும்பா அப்படின்னா ப்ராடக்ட் விஷுவல் டிசைன். ஓகேவா? இதுதான் யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ். ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த யூஎக்ஸ் டிசைனோட கொள்கை, அதாவது என்னென்னா பேஸ் ஃபவுண்டேஷனில் இது முக்கியம். இப்போ உங்களை கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். யூஎக்ஸ் அப்ஜெக்டிவ், யூஎக்ஸ் ரிக்குவயர்மெண்ட், யூஎக்ஸ் ஆர்கிடெக்சர், யூஎக்ஸ் ஒயர் ஃப்ரேம், யூஎக்ஸ் விஷுவல் டிசைன். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஎக்ஸோடைய கோர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிளான விஷயம். குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் இதுதான் யூஎக்ஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் ஒரு ஆப்பை பில்ட் பண்ண போகிறீங்க. சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டு.
ஆனால் அதில் பல்வேறு விதமான அனலைசிஸ் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, யூசர் ரிக்குவயர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான வேலைகள் இருக்குது. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் கிளியராக இருக்குன்னா கிளியர் அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஷின்ஸ் இருந்ததுன்னா கொஷின் கேட்கலாம். கிளியராக இருக்கீங்களா? கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்த்தாச்சுப்பா. இப்போ யார் நீங்கள்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். யூஎக்ஸ் எப்படி வந்துச்சு, போர்ட்ஃபோலியோ சாரி டாக்குமெண்டேஷனா என்ன, டிசைன் அண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன் அப்பப்போ மாறிட்டே இருக்குது, அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் யார், டான் நார்மன் யார், அதுக்கப்புறம் டிசைன்னா என்ன, சைக்காலஜி பேஸ்டு, சோஷியாலஜி பேஸ்டு, பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். இது 3 சேர்ந்தால் தான் நம்மளால் டிசைனர் ஆக முடியும். அப்புறம் யூஎக்ஸோட ஃபவுண்டேஷன் என்ன, கேரட்டோட 5 எலமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து என்னப்பா படிக்க போகிறோம், ஒரு பிகினராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து என்னென்னலாம் டெலிவரி கொடுக்க போகிறீங்க, அதாவது ஒரு யூஎக்ஸ் டிசைனராக வந்து என்னென்னலாம் வேலை செய்ய போகிறீங்க, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாமா? இப்போ ப்ரோ நம்ம இன்னும் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே டெலிவரபிள் வந்துட்டோம். இந்த கொஷின் யாருக்காவது இருக்கா? டெலிவரபிள்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்க போகிற அவுட்புட் இதுதான் கொடுப்பீங்க, மெட்டீரியலாக ஒவ்வொன்றா கொடுப்பீங்க கேட்குறவங்களுக்கு. என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரோ இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு யாராவது டவுட் இருக்கா? இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது ப்ரோ, அதுக்குள்ளே டெலிவரபிளுக்கு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா டெலிவரபிள்ன்றது ஃபைனல் ஸ்டேஜில் தானே பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களோட எண்டு கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது தெரியாமல் ஸ்டார்டிங்லேருந்து சர்ப்ரைஸாகவே வந்துட்டு இருந்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் டே 1லேயே எதெல்லாம் நீ முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும், எதெல்லாம் முக்கியமாக தெரிய தேவையில்லைன்றதை நான் முடிவு பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிச்சிங்களா? அதாவது யூஐ/யூஎக்ஸ் டிசைனர்ன்றது சர்ப்ரைஸாக நான் எல்லாத்தையும் பற்றி தெளிவாக நான் லாஸ்ட் உங்களுக்கு கவர் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லும்போது இதெல்லாம் நீ இங்கே படிப்ப, இதெல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் லாஸ்ட்டில் வரும்போது நல்லா தெளிவாக படிச்சுக்கோ அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக மட்டும்தான் சொல்லுவேன், தெளிவாக எடுக்க மாட்டேன். பாயிண்ட் புரிஞ்சிச்சா? I am going to cover with the topics, not in the complete deliverable. இப்படி தான் வரும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ப்ராசஸ்க்குள்ளே தான் கொண்டு வருவேன். இங்கே நீங்கள் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா டே 1லேயே ஒரு டாக்டருக்குன்னு வரும்போது பிளட்டுனா என்ன, ஹியூமன் பாடினா என்ன, கத்தினா என்ன, நம்மளோட வேலை எப்படிலாம் இருக்கும், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் டாக்டர் படிப்பை நமக்கு வேணுமா வேணாமான்னு புரிஞ்சிக்க முடியும். கரெக்டாக இல்லையா? டாக்டர் சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாள் ரத்தத்தை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விட்டாங்க. ஓகே, ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். எதுவுமே தெரியாமல் சர்ப்ரைஸாக லாஸ்ட்டில் போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்போம். நம்ம எது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னே தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு. இப்போ எது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு பார்க்கலாமா? ஓகே ப்ரோ. இட்ஸ் கம்ஸ் அண்டர் பேசிக்ஸ் ஒன்லி. நான் ரொம்பலாம் பெருசாக எடுக்க போகிறது எனக்கு ஒரு பேசிக்ஸ் தான். டவுட். சொல்லுங்க கௌஷிகா. எனக்கு ஒரு டவுட். ம் ஃப்ரண்ட் அண்ட் டெக் ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்ல பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமா? ஃப்ரண்ட் அண்ட் டெக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் கௌஷிகா. ஓகேவா? ம். ஒரு ஆப் ம். வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது யூ ஆர் நாட் அ டெவலப்பர், யூ டோன்ட் வாண்ட் டு பி டெவலப்பர், பட் நீங்கள் டெவலப்பருக்கு வேலை கொடுக்கணும். ம். நான் சொல்ல ஒரு பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுது. அதாவது டெவலப்பரை வேலை வாங்கணும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை வேலை வாங்கணும். அப்போது வேலை வாங்கிறதுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ம். கோடு ஒர்க் ஆகுதுன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த ஒரு எலமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது,
ஒரு ஆப்பில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற அந்த அந்த பிஹேவியர் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டோட பிஹேவியர் தெரியணும். ஆப்பிள் ஃபோன் இருந்ததுன்னா அந்த ஆப்பிளோட பிஹேவியர் தெரியணும். லேப்டாப்னா லேப்டாப்போட பிஹேவியர் தெரியணும். பிஹேவியர்னா ஒன்றும் இல்லை, இந்த ஓஎஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ என் மவுஸ் கர்சர் தான் வந்து என்னோட ஓஎஸ்ல இருக்கிற ஒரு காமன் ஃபீச்சர். விண்டோஸ்லேயும் இதே தான் இருக்கும், மேக்லேயும் இதாக தான் இருக்கும், உபுண்டுல இருக்கட்டும், எந்த ஓஎஸ் எடுத்துக்கிட்டாலும் மவுஸ் தான் என்ன பண்ணிட்டு ஒரு டச் பாயிண்ட், அதாவது என்னோட இன்ட்ராக்ஷன் பாயிண்ட். கரெக்டா? வேற என்னத்து மூலியமா உங்களுடைய லேப்டாப் கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க? என்னுடைய கை அசைவை வச்சு என் கம்ப்யூட்டர் நான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. என் பென் இருக்குல்ல, டச் பென் இருக்குது, டச் பென்னு சொல்லிட்டு, அதை வச்சு என்னுடைய ஆப்பை யூஸ் பண்ண முடியும், என் ப்ராடக்ட்டை அக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரெகக்னிஷன் மூலியமாகவும் என்னுடைய ஆப்பை நான் என்ன பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். முக்கியமான பாயிண்ட் நான் நேற்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யூஐ டிசைன்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லிட்டு, அதுக்கு இன்னொரு மீனிங்கை நான் வச்சுருப்பேன், அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஹவு human is going to interact with the systems. நான் சொல்ல வந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? How humans are going to interact with systems or software. If you are defining that interaction, that is called UI அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதை மனுஷனும் ஒரு மிஷினும் இன்ட்ராக்ட் பண்ண போகிற அந்த இன்ட்ராக்ஷன் மெத்தடாலஜியை டிஃபைன் பண்ணால் அதுக்கு பேர் UI அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறது. நான் இதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சியா? ஓகே, கம்மிங் டு கௌஷிகா கொஷின். டெவலப்பருக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். அப்போ டெவலப்பருக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அவங்கள கொஷின் கேட்டால் மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க. இல்லைனா முடியாது ஜி, இது பண்ண முடியாது ஜி அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, வேலை பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுங்களேன், கொஞ்சம் இது ஈஸியாக பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்கள வேலை வாங்கணுமா இல்லை அவங்க சொல்கிறத செஞ்சு கொடுத்துட்டு வரணுமா? நான் சொல்கிறத நீ செய்யணும், ஏன்னா நான் தான் டிசைனரு. கரெக்டுங்களா? அவங்க சொல்கிறத நம்ம பண்ணி கொடுக்குறது கிடையாது, நம்ம கொடுக்குறத அவங்க பண்ணணும். ஸோ நம்ம தான் ரூல்ஸு, அவங்க ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? கொத்தனார் அவங்க வேலை செய்கிறவங்க, சரிங்களா? நம்ம வந்து இன்ஜினியரு, நம்ம ரூட்டு போட்டு கொடுத்தா தான் கொத்தனார் என்ன பண்ணுவார், செங்கல் போட்டு அடுக்குவார். நீங்கள் வந்து இன்ஜினியர் மாதிரி அவரை விட்டிங்கன்னு வச்சுங்க, அவர் இஷ்டத்துக்கு பெண்டாக கட்டு போயிடுவார். அவ்வளோதான், அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் சிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டு பூசி மொழுவுற மாதிரி இருக்கும் எங்கெங்கெல்லாம் பெண்ட் இருக்குதோ. கரெக்டாக? அந்த மாதிரி தான் ஆப்பு. ஸோ நம்ம தான் ரூல்ஸ் போடுறது, நம்ம தான் டிஃபைன் பண்ணுறது. டெவலப்பர் என்ன பண்ணணும், அதை பார்த்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பிக்சல் பை பிக்சல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் இஸ் வாட் த கோல் ஆஃப் யூஎக்ஸ் பீப்புள். புரிஞ்சுச்சா? சூப்பர். கம்மிங் டு தி டெவலப்பர், சாரி, யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூஎக்ஸ் டிசைனில் நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதாவது வெப்சைட் வரும், ஆப் வரும், என்ன சொல்கிறது, மொபைல் ஆப்பு, வெப் ஆப்பு, கம்ப்யூட்டர் உள்ள சிஸ்டம்ஸ் ஆப்பு, அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்லுவோம் இல்லையா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபிக்மாலாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெப்பில் ரன் ஆச்சுன்னா அது வெப் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளுடைய காரில் வர அந்த இன்ஃபோடைன்மெண்ட் இருக்குல்ல, பாட்டு கேட்குறதுக்கு வச்சுருப்பாங்கள்ல முன்னாடி டிஸ்பிளே, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் டிசைன் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே டிவியில் வந்தால் டிவியில் வரது ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்தை உங்ககிட்ட இந்த யூனிக்காக டிமாண்ட் பண்ணும். அதாவது ஒரு டைம் யூனிக்காக எதிர்பார்க்கும். ஒரு அப்ரோச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுத்துக்கு நான் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, என்ன சொல்லியிருந்தேன், அதாவது இந்த புதுசாக பண்ணக்கூடிய ஆப்பாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் நிறைய விதமான ரிசர்ச் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணப்பட்ட ஒரு ஆப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரீவேம்ப் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு வந்து யூராஸ்டிக் எவாலுவேஷனை பயன்படுத்தலாம் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? அதுபோல் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பயன்படுத்தலாம். அதாவது இந்த ரிசர்ச் ப்ராசஸை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடலாம். அதான் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு அம்பு, நீங்கள் வந்து ஒரு அம்பு விடுற நபர், ஓகேங்களா, ஒரு அம்பு விடுற நபர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீவாம்புன்ற ஒரு ஒரு விஷயம் நம்ம நோக்கி வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த யூராஸ்டிக் எவாலுவேஷன்றதை எடுத்து விடணும். அப்போ உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போது புதுசாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு ப்ராடக்ட் வருது, எதை ராத்திரிக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் யோசிக்கணும், அப்போது இந்த ப்ராடக்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமேல ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு
நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல போய் ஃபுல்லாக பார்த்துட்டே வரணும். ஓகே, இது இந்த யூசருக்கு இப்படி தேவைப்படுது, இது இவனுக்கு இப்படி தேவைப்படுது, ஓ இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்ரோச் தேவைப்படும். ஸோ எவ்ரி டைம் யுவர் ப்ராசஸ் வில் பி சேம் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் மே டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். புரிஞ்சிச்சுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யூ மஸ்ட் ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப் மெனி டூல்ஸ். உங்களுக்கு நிறையா டூல்ஸ் தெரிஞ்சிருக்கும், நிறையா மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தணும் இல்லைங்களா? கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, என்னென்ன மாதிரியான டெலிவரபிள்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. பார்க்கலாமா? ஓகேவா கைஸ், பார்க்கலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. போயிட்டு இருக்கா? லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முடிய போகுது. ஓகே ஃபைன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பர்சோனா. ஓகேங்களா? யூசர் பர்சோனா அப்படின்றது இல்லாமல் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனே கிடையாது. ஓகே, வாட் இஸ் யூசர் பர்சோனா? யூசர் பர்சோனான்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான். ஓகேவா? நீங்கள் தான் ஒரு யூசராக கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்க போகிறவங்க ஒரு பர்சோனா. நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஆர் த பர்சோனா. அந்த பர்சோனான்றது ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும், ஒவ்வொரு பர்சனுக்கும், ஒவ்வொரு ஊர்க்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெமோகிராஃபி அண்ட் பயோகிராஃபி நோட் பண்ணிக்கோங்க கைஸ். பர்சோனா இஸ் ஈக்குவல் டு டெமோகிராஃபி, பயோகிராஃபி, எத்தனோகிராஃபி, கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், மோட்டிவேஷன், என்னோட சோஷியல் ப்ரொஃபைல்ஸ், நான் யூஸ் பண்ணுற என்னோட பிராண்ட்ஸ். இந்த சோஷியல் ப்ரொஃபைல், என்னோட பிராண்ட்ஸ் என் ப்ராடக்ட் தகுந்த மாதிரி மாறும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் என் ஆப் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்ட் ஆப்னா அவன் என்னென்ன மாதிரியான ஆப்பில் ட்ராவலிங் புக் பண்ணுறான்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவே என் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு ஓரியன்டான ப்ராடக்ட்னா அவன் எந்தெந்த பிராண்டை யூஸ் பண்ணி ஃபுட்டு புக் பண்ணுறான்னு தெரியணும். அப்போது உங்களோட கிரிட்டேரியா தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே மாற்றிக்கணும். சோஷியல் ப்ரொஃபைல் இப்போ என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஜென்ரிக்கான கொஷின்ஸு. ஏன்னா என் யூசர் முதல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறான்னா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அவன் டெக்னாலஜிக்குள்ளே இல்லாதவனா இருந்தானா என் யூசரே கிடையாது அவன். கரெக்டாக இல்லையாப்பா? ஒரு ஆப் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறீங்க, நீ ஃபெமிலியராப்பா யூஐ யூஎக்ஸ் சாரி என்னது இன்டர்நெட்டுக்கு ஃபெமிலியராப்பான்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1100 நோக்கியா செட் சார் அப்படின்னு சொன்னான்னா என்ன வருது? இஸ் யுவர் ஆடியன்ஸ். அப்போது உங்கள் ஆடியன்ஸ் யாருன்றது முடிவு பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறது தான் இந்த யூசர் பர்சோனா. அப்போது யூசரோடைய பர்சோனா இல்லாமல் ஒரு யூஎக்ஸ்ன்ற ஒரு விஷயமே தொடங்கவே தொடங்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் யூசர் பர்சோனா அப்படின்றதுக்கான மீனிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎக்ஸ் பர்சோனான்றது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஓகே, விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் who is my audience or who is my target audience or target user, what it is or who it is and how he is behaving for some problem or what about the person, what is his goal, what is his motivation and what is the frustration he is having towards to our problem statement and what is the social media profiles and what are the application he is using and how much technically is strong, how much technically weak அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேப்சர் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் பர்சோனான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்சோனான்றது வந்து தெரியாமல் நம்மளால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடக்டே பண்ண முடியாது. ஸோ இதே மார்க்கெட்டிங்குள்ளே வரும்போது என்னென்னு வரும் தெரியுமா? அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும்போதோ இல்லை மார்க்கெட்டிங்குள்ளே வரும்போதோ அதுக்கு பேர் வந்து பையர் பர்சோனா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கப்பா? பையர் பர்சோனா அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது,
அதுக்கு பேர் வந்து கஸ்டமர் அவதார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதாவது சேம் தான், எல்லாம் ஒரே இதுதான், பேர் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறது, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தெரியா? கஸ்டமர் அவதாரா? ஐயோ அது என்னன்னு எனக்கு எங்கள் சார் எடுக்கலையே ப்ரோ, எங்கள் ப்ரோ எடுக்கலையே. ஒன்றும் இல்லை, எல்லாம் பேர் ரைட்டாக யூஸருக்கு பதிலாக அங்கே வந்து என்ன இருக்கு? கஸ்டமர்னு இருக்கு, அவ்வளோதான், சிம்பிள். என்னப்பா இருக்கீங்க? இதான் கஸ்டமர் அவதார். அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட நேமு, அவங்களுடைய ஏஜ், டெமோகிராஃபி, கோலு, அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க எந்த மாதிரி நபர், எந்த ஊரை சேர்ந்தவங்க, என்ன படிச்சிருக்காங்களா படிக்கலையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன படிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, வெப்சைட் என்ன, இதெல்லாம் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் யூசர் பர்சோனா. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு வந்து கொஷின் கேட்குறேன். ஸ்விக்கியில் எத்தனை விதமான பர்சோனா இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் பி 3. ஒரு ஸ்விக்கி ஆப்புக்குள்ள, ஸ்விக்கியோட எக்கோசிஸ்டத்தில் எத்தனை பர்சோனா இருக்கு? ப்ரோ 3 யாரெல்லாம் ஸ்விக்கியை வந்து 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. 3 பர்சோனா இருக்கு ப்ரோ. ஓகே ஃபைன். வேற 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 யாராவது சொல்லுங்க, எத்தனை இருக்கு? சொல்லுங்க கைஸ். நான் ஒரு யூஸ் பர்சன் பண்ணதில்லை bro. ஓகே, ஒன்று சொல்கிறவங்க யாரு? திலக் நீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, வேற? நான் ஆப் யூஸ் பண்ணதில்லை bro. எனக்கு எனக்கு கேட்கல கௌஷிகா. ஆப்பை யூஸ் பண்ணதில்லை ப்ரோ, எனக்கு தெரியாது. சரி, ஓகே, சந்தோஷம். வேற யாராவது? ஓகே, ஆக்சுவலி ஸ்விக்கியோட எக்கோசிஸ்டத்தில் 3 யூசர்ஸ் இருக்கிறாங்க. யார் யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பையர். நீங்கள் எல்லாருமே பையர். பையருக்கு பேர் வந்து எண்ட் யூசர் சொல்லுவோம். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எண்ட் யூசர் பர்சோனா. அதுக்கு பேர் எண்ட் யூசர் பர்சோனா அப்படின்னு ஒன்று நம்ம. ஸோ இந்த எண்ட் யூசர் பர்சனாக்குள்ள டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, படிக்கிறவங்க, யங்ஸ்டரு, வயசானவங்க, ஃபீமெயிலு, மெயிலு, யார் வேணா எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் எண்ட் யூசர் பர்சோனா. அப்போ பாருங்க, ஒரு பர்சோனா டைப்புக்குள்ளவே பல்வேறு விதமான குரூப் இருக்கீங்க. இது பேர் என்னது? எண்ட் யூசர் பர்சோனாவா? இதுக்கப்புறம் இன்னொரு பர்சோனா இருக்கு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர் பர்சோனா. அதுக்கு பேர் என்னன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஸ்விக்கியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கா? சி, இந்த ப்ராடக்ட் இதோ இருக்கு பார்த்தீங்களா, partner.swiggy.com இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஆப். இதில் தான் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ராயின்னு அலாரம் அடிச்சிட்டு இருக்கும். அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? திஸ் இஸ் பார்ட்னர், அதாவது இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு இடம். திஸ் இஸ் வாட் யூசர் பர்சன் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோடைய டெலிவரி பார்ட்னர்ஸ். இந்த 3 பர்சனாக சேர்ந்தது தான் நம்மளுடைய ஸ்விக்கின்ற ஒரு ப்ராடக்ட். இது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கப்பா? இப்போ தெரியுதா ஸ்விக்கியில் எத்தனை யூசர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? 3 யூசர் இருக்கிறாங்க. எண்ட் யூசர், டெலிவரி பார்ட்னர், ஹோட்டலு. இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறவங்க தான் யார்? ஸ்விக்கி. ஸ்விக்கி இஸ் நாட் அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம், மீன் சிங்கிள் யூசர் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் அ மல்டி யூசர் பிளாட்ஃபார்ம். புரிஞ்சுச்சுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யாராக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, யாருக்கெல்லாம் புரியல? டவுட்? கிளியர்னா கிளியரு, டவுட்னா டவுட். ப்ரோ ஒரு டவுட். எஸ். இப்போ வந்து ப்ராடக்ட் தகுந்த மாதிரி யூசர் பர்சனா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ம் இப்போ வந்து ஸ்விக்கினால நீங்க வந்து
இப்போ கஸ்டமர் வாங்குற ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்க அவங்களும் ஒரு யூசர் பர்சனா, டெலிவரி பண்ற பர்சன் ஒரு யூசர் பர்சனா, அப்புறம் ஹோட்டல் அவங்களையும் சொல்றீங்க. இப்போ வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கல்ல, இப்போ நீங்க ஒரு லாஸ்டா ஒர்க் பண்ணீங்களா, ஒரு கம்பெனி பண்ணீங்களா ப்ரோ? விக்டோரியா அப்போ சீக்ரெட். வந்து அந்த கம்பெனில வந்து இப்ப பை பொருள் வாங்குற ஒரு பர்சனா, அப்புறம் வந்து இன்னும் எத்தனை பர்சனா ப்ரோ இருப்பாங்க? அதுல சிங்கிள் பர்சனாவா இல்ல மல்டிபிள் பர்சன்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர் மட்டும்தான். ஓகே ஓகே. ஓகேங்களா? சப்போஸ் என் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு எங்களோட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது ஸ்டாக் மேனேஜர்ஸ், ப்ராடக்டோடைய ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுற அட்மின்ஸு, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பீப்புளாக இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். B2C அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் எல்லாமே வருவாங்கப்பா. B2Cனா என்னன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்ற ஆப். இது யாருக்கா தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? B2C. ஓகே. ஸோ B2Cனா விச் இஸ் டெலிவர் ஃபால் எண்ட் யூசருக்கு மட்டும் ஒர்க் பண்ணுறது B2C. ஓகேவா? எண்ட் யூசர்னா யார்? நம்ம நார்மலான கஸ்டமர்ஸ். B2B, இப்போ இந்த B2Bன்றது என்னன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு உதவி பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இன்னொரு கம்பெனிக்காரன் வாங்குவான் நம்ம ப்ராடக்டை. சொல்கிறது புரிஞ்சுச்சுங்களா? அதாவது இண்டிவிஜுவலுக்காக ஒர்க் பண்ணுறது B2C, பிஸ்னஸ் ஓனருங்களுக்காக இல்லை ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து B2B. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ என் ப்ராடக்ட் இந்த VS&Co கோன்ற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து என்னது பார்த்தீங்கன்னா அது ஒரு B2C பிளாட்ஃபார்ம். ஓகே ப்ரோ. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ல நான் என் பொருளை விற்கிறேன்னா அதுக்கு பேர் B2B. என்னடா குழப்புற மாதிரியே பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அமேசான் பிஸ்னஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? அதாவது அமேசான் பிஸ்னஸ்னா நீங்கள் உங்கள் பொருளை அதில் விற்கலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இதுக்கு பேர் நான் சொல்லுங்க பார்க்கலாம். B2B. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா B2B. சரிங்களா? ஸோ B2C அப்படின்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் விச் இஸ் எண்ட் ப்ராடக்ட் ஃபார் எண்ட் யூசர்ஸ். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் பண்ணுறேன். என்ன ப்ராடக்ட் பண்ணுறேன்? ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னா அது ஒரு இன்டர்னல் ஆப். ஓகேங்களா? இன்டர்னல் ஆப் நான் பண்ணுறேன்னா அங்கே ரோல் பேஸில் என் பர்சனா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்மின் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு பர்சனாக இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தனி ஃப்ளோஸ் இருக்கும். அதோட அவங்களோட ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தனி ஃப்ளோ இருக்கும், தனி இது இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்புக்குள்ளே போகும்போது ரோல் பேஸில் என்னோட பர்சனாக போயிடும். சப்போஸ் அதுவே என் யூசர் எண்டு கோலாக இருக்கான், ஒரு எண்ட் யூசராக இருக்கானா என் யூசர் எண்ட் யூசராக இருப்பான். அதாவது B2Cயாக இருப்பான், எய்தர் B2Bயாக இருப்பான். அப்படி இல்லைன்னா இன்டர்னல் ஆப்பாக இருந்ததுன்னா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, இல்லை லைக் என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்துன்னா ரோல் பேஸில் என்ன ஆகும், உங்களுடைய பர்சனை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் மெத்தட்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆப்பை நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பர்சோனாவுடைய நீடு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பேசிக்கலி பர்சோனான்றது ஒரு ப்ராடக்ட்டுக்கு உள்ளே எத்தனை பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்க யார் அப்படின்ற நபர்கள், அவங்கள பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபிக்ஷனல் டாக்குமெண்டேஷன். அதாவது ஒரு கேரக்டரை டாக்குமெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் பர்சோனான்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. புரிஞ்சிச்சா திலக்? யூ ஆர் கெட்டிங் கிளியர், ரைட்? ஓகே ப்ரோ. எப். வேற யாருக்காவது டவுட் இருந்துச்சா? எனி டவுட்? ப்ரோ அப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து B2C வந்து அவுட்புட் வெளியே வர மாதிரியும் B2B வந்து தனியாக ரெண்டுமே ஆட் ஆகி வரணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா சீக்ரெட் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண சொன்னாங்க இல்லையா? அதாவது VS&Coன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஞாபகம் இருக்கா? இப்போ நான் சொன்னேன்ல தினேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. இப்போ விக்டோரியா சீக்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளை யாரும் விற்க முடியாது.
அது வந்து இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். அது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மட்டும் தான் அதில் விற்க முடியும். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை போட முடியாது அதில். ஆனால் அமேசானில் அப்படி கிடையாது. ஓகேவா? அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா, அமேசானில் என் ப்ராடக்ட் வைக்கலாம், அவன் ப்ராடக்ட் வைக்கலாம், யார் ப்ராடக்ட் வைக்கலாம். தட் இஸ் அ மல்டி சேனல் பிளாட்ஃபார்ம். இப்போ அமேசான் தான் கம்பெனி வச்சுருக்கானா சொல்லுங்கள் பார்க்கலாம். அமேசான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரிகேட்டர். அவன் ஒரு அக்ரிகேட்டர். இந்த பக்கமும் இந்த பக்கம் நீ நீ உன் பொருள் விற்றுக்கோ, நீ இந்த பொருள் விற்றுக்கோ, எனக்கு கமிஷன் மட்டும் கொடுத்துருன்ற ஒரு அக்ரிகேட்டர் அவன். ஓகேவா? விக்டோரியா சீக்ரெட் வந்து ஓன் ப்ராடக்ட் செல் பண்ணுற ஒரு கம்பெனி. அப்போ நான் இங்கே வேறு பொருள் விற்கிறதுக்கு நான் கொடுப்பேன், நான் சொல்லுங்கள் பார்க்கலாம். நோ ப்ரோ. அப்போது இது என்ன பிளாட்ஃபார்ம் இது? திஸ் B2C. இஸ் B2C பிளாட்ஃபார்ம். எஸ். ஓகேங்களா? ஹோப் யூ காட் சம் கிளாரிட்டி நவ். எஸ் ஓகே. இப்போ நீங்கள் எல்லாருமே என்னோட பர்சோனா. இந்த UI UX ப்ராஜெக்ட் இந்த கோர்ஸ்குள்ளே வந்தீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே என்னோட பர்சோனா தான். சரியா? இப்போது நீங்கள் ஒரு பர்சோனாவை உங்களோட ஃபேஸை போட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய பயோகிராஃபி, டெமோகிராஃபி, நீங்கள் உங்களை பற்றின ஒரு அபவுட் செஷன் ப்ளஸ் உங்களோட கோல் என்ன ப்ரோ. இப்போ என்னோட கோல் என்ன ப்ரோ? எஸ், நீங்கள் வந்து எதுக்காக இந்த UX ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கீங்க, ப்ராடக்ட்குள்ளே வந்திருக்கீங்க. இப்போது இதில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் என்ன உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை இருக்க போகுது, இல்லை என்ன மாதிரி பயம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்துட்டு மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் படிச்சிங்க, என்னென்ன விஷயம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு பர்சோனாவாக கொண்டு வாங்க. அதாவது இஃப் யூ ஆர் அ பையர் அண்ட் யூ ஆர் த ப்ராடக்டோடைய யூசர்ஸ். நான் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கேன்? யூஎக்ஸ்ன்ற கோர்ஸ் தான் என்னோடய ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ இதை வாங்கின பர்சோனா தான் நீங்கள். அப்போ உங்கள் பர்சோனாவை நீங்களே டிஃபைன் பண்ணுங்கள். ஹூ யூ ஆர் ஃபார் திஸ் UX ப்ரோக்ராம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுச்சா? இப்போ எல்லாருமே உங்களோட ஓன் பர்சனாவே நீங்கள் போட போகிறீங்க. எதை பேஸ் பண்ணி போட போகிறீங்கப்பா? யூஎக்ஸ் கோர்ஸ் பற்றியும் யூஎக்ஸோடைய விஷயத்துக்காகவும் நான் போட போகிறேன். சரியா? நீங்கள் வந்து வேறு யாருக்கெல்லாம் போட தேவையில்லை, வேறு ப்ராடக்ட்லாம் போட தேவையில்லை. இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நீங்கள் ஏன் வந்தீங்க அதை கொண்டு வாங்க போதும். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போது திஸ் இஸ் வாட் அ டாஸ்க் ஃபார் டுமாரோ. ஸோ உங்களுக்கு நாளைக்கான டாஸ்க் வந்து இதுதான். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ டெம்ப்ளேட் வேணுமா? யூ கேன் கோ அண்ட் திங்க் அபவுட் திஸ் ஆர் யூ கேன் டேக் ஃப்ரம் கேன்வாவில் பண்ணுங்க. சப்போஸ் ப்ரோ எனக்கு டிசைனே தெரியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா பேப்பர் பேனை எடுத்து வரைஞ்சி கட்டுவாங்க. பேப்பரை அப்படியே ஸ்கேன் பண்ணி கூட எனக்கு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பிள்ஸ் பாருங்கள், டிசைன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நீங்களே என்னோட ஆடியன்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே என்னோட பர்சோனா. சொல்கிறது புரிஞ்சா? யூ ஆர் மை பர்சோனா. ஸோ யூ ஹாவ் சம் பாயிண்ட்ஸ் வித் யூ. உங்களுக்குள்ளே இப்போ அந்த பர்சோனாக்குள்ளே பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் டுமாரோ. மேற்கொண்டிருக்கிற டெலிவரபிள்ஸ்லாம் பார்ப்போம். 2 days மேக்ஸிமம் இது போல பார்ப்போம். ஒரு 14 டெலிவரபிள்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தென் வில் கோ நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா? ஃபைன். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ். ஸோ ஓகே இன்னைக்கு என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஒரு சின்ன கன்க்ளூஷன் யாராவது ஒருத்தவங்க அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா we can wind up the session. சொல்லுங்க கைஸ். உங்க நோட் புக்ல எழுதி வச்சிருப்பீங்க. இன்வென்டட் யார் பண்ணான்னு பார்த்தோம். டான் நார்மன், ஓகே அப்புறம் ஜேக்கப் நெல்சன் அவர் பத்தி பார்த்தோம். அவங்க ஓகே. 2 பேரும் சேர்ந்து அந்த NNG குரூப்னு சொல்லி அந்த இது ஆரம்பிச்சதை பத்தி பார்த்தோம். எப். அடுத்து இந்த UX ரிசர்ச் யாரு அப்படின்றத பத்தி பார்த்தோம். அந்த கீ ஸ்கில்ஸ், குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டிவ் ரிசர்ச்னா டேட்டா அனலிசேஷன், அந்த கம்யூனிகேஷனை ப்ரெசன்டேஷன் எப்படி பண்றாங்கன்னு பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்வென்ஷன்னா என்ன, இன்னோவேஷன்னா என்னன்றதை பார்த்தோம். அப்புறம் இந்த UX டிசைனர் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச், அந்த சைக்காலஜி எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து கிரியேட்டிவிட்டியா இருந்தாலும் ஒரு டிசைனர் UX டிசைனரான்ற மாதிரி இந்த ரோல் பார்த்தோம். அடுத்து ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். அடுத்து அந்த காமர்ஸ்ல வந்து சேவ் ஃபார் லேட்டர் எதனால வந்து யூஸ் பண்றாங்க, அப்புறம் அந்த அதை வச்சு சேவ் ஃபார் லேட்டர் வச்சு எப்படி ட்ராக் பண்றாங்க, எத்தனை பேர் அதாவது அது மூலியமா அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அடோப் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை இது பண்றோம்னு பார்த்தோம். அடுத்து அந்த கேரட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப், ஸ்ட்ரக்சர், அது மாதிரி ஸ்கெல்டன் சர்ஃபஸ் அதை பத்தி பார்த்தோம். UX டிசைன் ப்ராசஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த சர்ஃபஸ், ஸ்கெலிட்டன், அந்த ஸ்கோப், ஸ்ட்ராட்டஜி அதை பத்தி பார்த்தோம். அடுத்து UX டெலிவரபிள்னா என்னன்னு பார்த்தோம்.
அப்புறம் வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்தோம். பேசிக்காக இந்த ஃபிக்மா, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரினா ஃபிக்மா சாஃப்ட்வேர், இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு. யூசர் பர்சனாவும் அதே மாதிரி பார்த்தோம். அதில் இந்த டெமோகிராஃபினா என்ன, பயோகிராஃபினா என்ன, கோல், ப்ரெஸ்டேஷன் அது பார்த்தோம். இந்த கஸ்டமர் அவதாரம் என்னது வந்து பார்த்தோம். லாஸ்ட்டாக இந்த ஸ்விக்கி பர்சனான என்ன, இந்த 3 பேர் பர்சனலாக இருப்பாங்க. என் டு என் யூசர் ஒருத்தங்க அந்த மாதிரி. B2B பிஸ்னஸ் டு கஸ்டமரு, B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தோம். குட், சூப்பர், கன்க்ளூட் பண்ணிட்டீங்க, வெரி குட். ஸோ இன்றைக்கான உங்களோட அப்டேட்டை வந்து மறக்காமல் எம்ஓஎம் எழுதி போட்டுருங்க குரூப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் போஸ்ட் தட் லிங்க்டின் திங், ஓகேவா? மறக்காமல் போடுங்க. நான் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறேன், எல்லாருமே கொஞ்சம் ரெகுலராக போட ஆரம்பிங்க. ஓகே, ஃபைன். தேங்க்யூ கைஸ், வில் கனெக்ட் டுமாரோ. பை. Bye. Bye, bro. Thank you guys. Bye. 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 Yep.